Okay, what are the things we discussed yesterday? We completed the compute module yesterday, correct? And we started with the Correct. database. So adding a database layer. We talk about the architectural need, database layer considerations. What are the considerations we have to do before we select the database? Okay. So first one we discussed about scalability, how much uh, how much throughput you need, and will the solution be able to scale up later? So scalability means it has to increase or decrease in the future also. Next one, total storage requirement. That is how large does the database need to be? How much storage you need? So much like if your database is having more number of images or videos or anything, how much size it will go to? Till it will be in gigabytes or in terabytes or in petabytes of data. Next, we talk about the size of each object. The size of each object, that means it can be a text file, it can be an image or a video or a PDF or a document also. What is the size of that file? So how large is that file? And what is the data structure of that file? So this like object size and type. Next one, durability. So what level of data durability or availability and recoverability is required? So we have to keep on checking also. We have to make sure that the data is never lost. Now coming back, we have two types of databases. One is relational database, another one is non-relational database. As I already told yesterday, like relational is SQL and non-relational is no SQL. Okay, so now what example I told you for relational and non-relational? பாலா நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கடைசியா போறதுக்கு முன்னாடி ரிலேஷனலுக்கும் நான் ரிலேஷனலுக்கும் எழுதி வச்சீங்களா? ஓகே, இல்ல சார், என்னன்னு இல்ல சார், சொல்லுங்க. அந்த பாயிண்ட் ம். எழுதல சார், அந்த பாயிண்ட் எழுதல. ஆ? அது எழுதல சார். சரி, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மறந்துட்டேன் சார். ஓகே, நான் அந்த போர்டில் எழுதியிருக்கேனே, ஸ்க்ரீனில் எழுதியிருக்கேனே, பார்த்தீங்களா? பேங்க் இங்கே என்ன சொன்னேன்? இருங்க சார். ஓகே ஓகே சார், ஞாபகம் வந்து சார். பேங்க்குக்கு இன்ஸ்டாகிராம் சொன்னீங்க சார். ம். ஓகே, ஏன் இன்ஸ்டாகிராம்? ஏன்னா இது நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது எல்லாம் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, போஸ்ட், வீடியோ, இமேஜஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணும். இது எஸ்கியூஎல், மோஸ்ட்லி டெக்ஸ்ட் தான் அக்செப்ட் பண்ணும். Okay, கரெக்ட் கரெக்ட். so now we'll go for the difference. Relational database, what are the benefits? It is easy to use, reduce storage data, common language, structured query language. நான் சொன்ன மாதிரி structured query language. ஏன் இது ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்கிறோம்? ஏன் இது ரிலேஷனல்னு சொல்கிறோம்? Why we call it as நம்ம relational? அதோட ம். மேக்சிமம் அதோட வந்து அதோட ஒத்து போறாம இருந்தா அதோட வந்து மேக்சிமம் அதோட செட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால அது ரிலேஷனால சொல்லுங்க சார். எதோட செட் ஆக போகுது? ஓகே, எஸ்கியூஎல்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? டேட்டாபேஸ். எஸ்கியூஎல்னா இட் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எஸ்கியூஎல்னா என்ன எக்ஸாம்பிள்? மெயின்லி
எக்ஸல். ட்ராப் எக்ஸல்ல என்ன இருக்கும்? ஸ்ட்ரக்சர். ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குமா? ஆமா. அப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி இருக்கும். அதனால தான் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். கரெக்டா? உங்க ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா? ஆமா. ஒரு பாக்ஸ் போட்டு வரும். கரெக்டா இருக்கும் எல்லாமே. ஓகே. அப்போ இதுல என்னன்னா, இந்த பேங்க்ல வந்து இப்போ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயோ இல்ல வந்து உங்களோட அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லயோ உங்கள பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பானா? இல்ல 2, 3 மட்டும் தான் போட்டிருப்பானா? உங்க கிரெடிட் கார்டு பில்லோ இல்ல டெபிட் கார்டு பில்லோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க நேமு, அக்கவுண்ட் நம்பர் போட்டிருப்பான். மத்தபடி நீங்க மேபி அட்ரஸ் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இன்ஃபர்மேஷன் உங்கள பத்தி என்னென்ன கேஒய்சி அன்னைக்கு என்னென்ன வாங்குனானோ, அதெல்லாம் போட்டிருக்க மாட்டான். ஒரு 3 இன்ஃபர்மேஷன் போட்டு நேரா ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. கரெக்ட்டா? ஆமா, ஆமாங்க சார். அப்போ மிச்சம் இருக்கிற உங்களோட ஸ்டேட்மெண்ட், உங்களோட டேட்டா எல்லாம், அதாவது உங்கள பத்தின டேட்டா எல்லாம் வேற ஒரு டேபிள்ல இருந்து எடுப்பாங்க. கரெக்ட்டா? அதாவது ஒரு ஆமாங்க சார். பேங்க்குக்குள்ளேயே மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். தெரியுதா இங்க? கஸ்டமர் டேபிள், ஆர்டர் டேபிள், ப்ராடக்ட் டேபிள், இன்வாய்ஸ் டேபிள். கரெக்ட்டா? இந்த மாதிரி எல்லா டேபிளும் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கும். எது எப்ப தேவையோ அத மட்டும் தான், அந்த டேட்டாவ மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் ஒய் இன் ரிலேஷனல்னு கால் பண்ணோம்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ஒன் ஆர் தி அதர் டேபிள். நீங்க படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ எஸ்கியூஎல்ல. ஓகே. ஓகே. ஸோ இது ஆல்வேஸ் எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த யூசர் வரான், அப்ளிகேஷன் போறான். அதாவது பேங்க் அப்ளிகேஷன் போறான்னா, நீங்க என்ன கேட்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ட ஒரு query-ஆ இங்க போகும். நீங்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான query எழுதியிருப்பாங்க பின்னாடி. அது டேட்டாபேஸ்ல போய் டேட்டாபேஸ்லேருந்து எந்தெந்த டேபிள்லேருந்து எத எடுக்கணுமோ, அத மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஓகே. அத எடுத்துட்டு திரும்பி ரெஸ்பான்ஸா அப்ளிகேஷன் போகும். அப்ளிகேஷன் டூ யூசர்ஸ். பட் இது எல்லாமே எப்படி நடக்கும்னா, ஒன்லி செகண்ட்ஸ்ல நடக்கும். இல்ல மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கும். கரெக்ட்டா? ஃபைன். ஓகே. ஆமாங்க நவ் சார். ரிலேஷனல் டேட்டாபேஸஸ் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். ஐடியல் வென் யூ யூஸ், எப்போ நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் சூஸ் பண்ணணும்? நீட் a ஸ்ட்ரீமா, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் டெஃபினட்டா எனக்கு அப்படின்னா, யூ ஹேவ் டு கோ வித் திஸ் ஒன். அண்ட் டு நாட் நீட் எக்ஸ்ட்ரீம் ரீட் அண்ட் ரைட், அதாவது ரொம்ப அதிகமான யூசேஜ் இருக்கக்கூடாது. இப்போ பேங்கிங் ஆப் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க? இன்ஸ்டாகிராம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க? எது நிறைய யூஸ் பண்ணுவாங்க? பேங்க் ஆப்பா இல்ல அதிகமா இது இன்ஸ்டாகிராமா? இல்ல, புரியல சார். எந்த ஆப் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். இல்ல, எதுக்கு இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கேக்குறீங்களா? இல்ல வந்து இல்ல ஜென்ரலா இப்ப 6 மணி ஆச்சு. இப்ப யாரு அதிகமா பேரு பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல, இன்ஸ்டா தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே. அப்பனா என்ன அர்த்தம்? டு நாட் நீட் எக்ஸ்ட்ரீம் ரீட் அண்ட் ரைட் கெப்பாசிட்டி. நிறைய ரீட் அண்ட் ரைட் தேவையில்லை. ரீட் அண்ட் ரைட்னா இதுதான், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், ஓகே. ரெஸ்பான்ஸ் இமீடியட்டா. நெக்ஸ்ட், டு நாட் நீட் எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரிலேஷன் டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், an RDS கேன் பி பெஸ்ட் லோவஸ்ட் எஃபர்ட் சொல்யூஷன், அதாவது கம்மியான எஃபர்ட் போட்டால் போதும். ஏன்? ஏன்னா இங்கே ஸ்கீமா ஸ்ட்ரக்சரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் so these are the situations where we need to select relational database. Now coming to non-relational database. இதில் என்ன difference? This is also as flexible, scalable and highly performance. So there it is columns and rows. கரெக்டா? அதில் columns and rows. இதில் வந்துட்டு key and value. நான் cloud practitioner சென்ட் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்களா? அதில் 7வது மாடியூல் டேட்டாபேஸ் இருக்கும். ஓகே. அதில் டைனமோடிபின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதில் உங்களுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் ஓகே. எழுதியிருப்பாங்க. ஆர் மேபி வெயிட் அ மினிட், I will also just take that. உங்களுக்கு எதனா டிஃபரன்ஸ் தெரியுமா? ஆல்ரெடி எஸ்கியூஎல்னா எஸ்கியூஎலுக்கு
பார்த்தேன் சார். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ம். ஓகே. ஏழாவது 8வது மாடியூல் டேட்டாபேஸ். நீங்க போட்டதுல 8வது மாடியூல் இருக்காங்க சார். ஆமா, 8வது மாடியூல்ல இருக்கு. நான் இப்போ அதை ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ தெரியுதா? ரிலேஷனல் நான் ரிலேஷனல். இங்கே சரி. ரோஸ் அண்ட் காலம்ஸ், இங்கே கீ வேல்யூ அண்ட் டாக்குமெண்ட்ஸ் கிராஃப். ஓகே, அதே மாதிரி இங்கே ஸ்கீமா இஸ் ஃபிக்ஸ்டு. ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபிக்ஸ்ட். ஹியர் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். இங்கே query வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? யூஸ் query லாங்குவேஜஸ், எஸ்கியூஎல் query யூஸ் பண்ணுவோம். இங்கே queryயும் யூஸ் பண்ணுவோம், ஸ்கேன்னு இன்னொன்று யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ்னு கால் பண்ணுவோம், அதை வந்து ரெக்கார்ட்ஸ் அண்ட் டூப்பிள்னு கால் பண்ணுவோம். இங்கே வெர்டிக்கல், இங்கே ஹரிசாண்டல். இது வெர்டிக்கல் ஸ்கேலிங், இது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஒரு நீட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். நான் சொன்னால எக்ஸல் ஷீட்டு தான் உங்களோட ரிலேஷன் டேட்டாபேஸ். தெரியுதா? நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஐஎஸ்பி என்னன்னா அது இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அமேசான்ல புக் அப்லோட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபார்மட் இது. ஆமா. இது எக்ஸல் ஃபார்மட். கரெக்டா? இப்படி தான் இருக்கும் எஸ்கியூஎல் queries. ஐ மீன் எஸ்கியூஎல் டேபிள் ரோஸ். பட் நான் ரிலேஷன் இஸ் கீ வேல்யூ. இது கீ, இது வேல்யூ. கீ வேல்யூ, கீ வேல்யூ. இந்த ஐஎஸ்பிஎன்ங்கிறதுக்கு நம்பர்ஸ்லாம் வருது வேல்யூ. ஆமா, அது வேல்யூ. இது ஒரு கீ, அது ஒரு வேல்யூ. கீ வேல்யூ அதான் போட்டுருக்கேன். இது ஒரு கீனா இது வேல்யூ, அதோட வேல்யூ என்ன இதுதானே எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, சேம் திங் இங்கே வரும். இப்போ நான் ரிலேஷன் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அங்கே ஆல்ரெடி பார்த்தனால இங்கே என்னென்ன பார்க்குறோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ஹை பர்ஃபார்மன்ஸ். என்ன பெனிஃபிட்ஸ்? ஓகே, அங்கே என்ன பார்த்தோம்? ஈஸி டு யூஸ், ரெடியூஸ் ஸ்டோரேஜ் டேட்டா, ஸ்ட்ரக்சர்டு query. காமன் லாங்குவேஜ். SQL is a common language. நெக்ஸ்ட், இப்போ எப்பெல்லாம் நம்ம நான் ரிலேஷனல் செலக்ட் பண்ணணும்? whenever database must scale horizontally to handle massive data volume. நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, ஸ்கேலபிலிட்டி. அங்கே வெர்டிக்கல், இங்கே RDSல vertical scaling. Here it is horizontal scaling. Okay. Now, this does not lend itself well to traditional schemas. So, இது வந்து unstructured dataவையும் face பண்ணும். அதனால தான் does not lend itself well to the traditional schemas. Next, read-write rates exceed what can be economically supported through traditional RDBMS. Rates exceed ஆயிரும் when can be economically supported through traditional RDBMS. Next, graph. இது கிராஃபும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய ரீட் அண்ட் ரைட் இருந்ததுன்னா வி ஆல்வேஸ் கோ வித் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். நிறைய ரீட் அண்ட் ரைட்னா இன்ஸ்டாகிராம் சொன்னேன் இல்லையா, ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸும் ஓடும், அடுத்தது இமேஜும் வரும், டெக்ஸ்ட்டும் வரும். இது எல்லாமே ஒரே செகண்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. ஓகே, அதுக்கு மேக்ஸிமம் இதான் யூஸ் பண்ணுவாங்களா சார்? என்னது? நான் ரிலேஷனல். அதுக்கு மேக்ஸிமம் நான் ரிலேஷனல் டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நான் ரிலேஷனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ கிராஃபு, இமேஜு, ஸ்டோரேஜ் எல்லாம் மோராக வருதோ அப்போ டெஃபினட்டாக நம்ம நான் ரிலேஷனல் போகிறது தான் பெட்டர். ஓகே, பட் நீட்டாக உங்களுக்கு வெறும் பர்ஃபெக்டாக ஒரு டேபிள் மாதிரி வேணும், டேட்டானா இப்படி தான் போகணும். பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பேங்கிங் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லையில, ஆமாம். நேராக டெக்ஸ்ட் தான் வேணும் உங்களுக்கு மேக்ஸிமம். பட் அதுவும் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆர்டிஎஸ், அதாவது ரிலேஷனல் டேட்டாவே செலக்ட் பண்ணணும். ஓகே,
நான் இப்போ டேட்டா பேசஸ் 2 டைப் பார்த்தோம். ரிலேஷனல் அண்ட் நான் ரிலேஷனல். அதில் என்னென்ன டைப்லாம் AWS கீழே வருது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் RDS வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ். மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து Redshift is a data warehouse, but it will support RDS. Okay. Relational database. Next Amazon Aurora. இதுலயே ஒரு fastest type. இதுல relational databaseலயே ஒரு fastest type Aurora. Next non-relational database. அதுல main preference always DynamoDB. இப்போ DynamoDB இல்லாம we have two more things. One is Amazon Elastic Cache. இன்னொன்னு Neptune. Okay, Neptune is similar to Aurora. என்னென்ன இருக்கோ அது எல்லாமே Neptune இருக்கும். பட் இது unstructured data, இது structured data. I mean இது relational, இது non-relational. Elastic Cache to speed up the process. Elastic Cache. Okay. So in the are options available. I mean three options are available in Amazon database options. Okay. Now to the section 1. Can you read it? Yes, sir. Hmm. When you choose a database, consider scalability, storage requirements, the type and size of objects to be stored, and durability requirements. Relational databases have strict scheme rules, provide data integrity, and support SQL. Non-relational databases scale horizontally, provide higher scalability and flexibility, work well for semi-structured and unstructured data. Okay. இது ஃபைனலா இது பார்த்த வரைக்கும் நம்ம ஃபைனலா கொடுப்பாங்க சார் இது இந்த செக்ஷன் 3 இல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பத்தி என்னது இப்ப படிச்சிடலாம் சார். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததை பத்தி ஓரளவு இன்ட்டு மாதிரி சொல்றாங்களான்னு கேட்கு. இன்டிமேட் பண்றாங்களா? இல்ல ஹிண்ட் மாதிரி இப்போ இப்ப நம்ம பார்த்ததுக்கு எல்லாமே ஹிண்ட் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்களான்னு கேட்கு. நோட்ஸா? ஆஹ் இல்லையே, நான் தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தருவேனே. நேற்று மெயில் பண்ணலையே உங்களுக்கு? அது இல்ல சார், அது இல்ல சார், அது இல்ல. இப்ப படிச்சேன் இல்லையா, இவ்வளவு நேரம் எடுத்ததுக்கு உண்டான ஹிண்டா இவங்க கொடுக்குறாங்களா கடைசியில அப்படின்னு கேக்குறேன். யாரு கொடுக்குறா? இந்த பேஜ்லயே கடைசியில சம்மரி மட்டும் தான் இருக்கும். அப்படிங்களா? சம்மரி மட்டும் தான் இருக்கும். என்னென்ன படிச்சோன்னு தான் இருக்கும். அது இன்டெப்த அது எப்படி மறுபடியும் வைப்பாங்க. நம்ம தான் நீங்க தான் நோட் எடுத்து நோட் பண்ணணும். ஓகே. கிளாஸ்னா என்ன பண்ண, ஆப்வியஸா கிளாஸ்னா நம்ம நோட் எடுத்து நோட் பண்ணணும். இல்லைன்னா ஒன்றும் ஞாபகம் இருக்காது. நம்ம வந்து எக்ஸாம்பிள் எல்லாம் இன்னைக்கு நீங்க மெயினா எழுத வேண்டியது எக்ஸாம்பிள்ஸ் தான். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நீங்க வந்து ஒரு ட்ரெயினருக்கு வரீங்க. கரெக்ட் தானே? இல்லை நீங்க செல்ஃப்ல நீங்க ஆன்லைன்லயே படிச்சுட்டு போயிடலாம். ஏன் நம்ம லைவ் கிளாஸ் வரோம், அவங்க ஏதாவது லைவா சொல்லுவாங்க, லைவா ரிலேட் பண்ணுவாங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் மெயின். இப்போ நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸையாவது நீங்க எழுதிட்டே வரணும். நான் ஃபர்ஸ்ட் நேர்ல சொன்னேன், நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. அதான் சார், இது எழுதுறதுக்குள்ள அப்படியே அடுத்து போயிடுது சார். அதனால நோட் பண்ண முடியும் சார் உடனே. பட் நோட் வச்சுங்க. நீங்க இப்ப நான் உங்களை பார்க்கவும் நோட் இருக்கு சார், இருக்கு நோட் இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு ஹெட்லைன் மட்டும் போடுறேன்னா அடுத்து இதை எழுதிட்டு நீங்க எக்ஸாம்பிள் சொல்றது எழுதிட்டாக்குள்ள அடுத்து டாபிக் வந்துடும். சரி, சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். நான் கிளாஸஸ்ல வந்து நான் எழுத சொல்லுவேன். இப்போ நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. ப்ளஸ் வந்துட்டு இது ஒரு அட்வான்ஸ் மாடலு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கிறதுனால நான் அப்படி கொஞ்சம் போறேன். இதே ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா நான் வந்து எழுதாம நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். ஆனா உங்களுக்கு நான் மெட்டீரியல்லாம் அனுப்பிச்சிட்டேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸோடதெல்லாம் அனுப்பிச்சாச்சு. சின்ஸ் நீங்க எல்லாரும் கோ த்ரூ பண்ணியிருக்க வேண்டியது ஆக்சுவலா. கோ த்ரூ பண்ணியிருந்தா இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது செகண்ட் லெவல் தானே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல கேப் ஆன மாதிரி இருக்கு சார். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கு இடையில ஒருத்தர் எடுத்து மறுபடியும் பிட்வீன் டேஸ்ல ஒருத்தர் வந்து புரியாம இருந்து மறுபடியும் இப்போ ஃப்ரெஷ்ஷா போற மாதிரி தான் இருக்கு. ஓகே, புரியுது. நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அனுப்பிச்சேன். மேபி நான் ஒன்று பண்ண சிபி ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னேன்ல. ஆமாங்க சார், நான் அதையும் போஸ்ட் பண்றேன் இப்போ. ஓகே.
2 ரெக்கார்டிங்க ஓகே. பார்த்துக்குங்க. ஸோ தட் சரிங்க சார். நீங்களும் கொஞ்சம் ப்ரஷ் அப் ஆயிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அதில கேட்கலாம். நீங்க அதில பாருங்க. அந்த வீடியோல பாருங்க. உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்துக்கும் சரிங்க எழுத சார். சொல்லிட்டு தான் மூவ் பண்ணுவேன். சின்ஸ் நீங்க ஒரு ஆள் இருக்கிறனால நான் சரி நீங்க பேசுறீங்க, இன்டராக்ட் பண்றீங்க. இன்டராக்ஷன் ரொம்ப முக்கியம். இதே மத்த கிளாஸ் ஆன்லைன் போனா, அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஆன்ஸரும் பண்ண மாட்டாங்க. ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. சார், கரெக்ட் தானே? அது இப்போ கேட்கும்போது சிலது வந்து ஏதாச்சும் தப்பா கேட்போமோ, அது அந்த இதுனாலயே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. அதனால தப்பா தான் கேட்கறதுக்கு என்ன சரி இருக்கு? நம்ம சொல்றது காசு தெரியணும். கட்டியிருக்கோம். டவுட் நம்ம தானே கேட்கணும். இது ப்ராடக்ட் கிடையாதுல்ல, கரெக்ட். சர்வீஸ் தானே. கார் சுத்தம் பண்ண குடுத்தோம்னா, கார நீட்டா சுத்தம் பண்ணலைன்னா நம்ம போய் கேட்கணும். கரெக்ட் தானே? அதான சர்வீஸ் காஸ்ட்டு. கண்டிப்பா. ஆமாங்க ம். சார். ஆமாம். அது மாரி தான். பட் இது படிப்புங்கன்னோன நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே இந்த டாபிக்கா? இத ஞாபகம் வச்சுக்கோ. ஐ திங்க் நீங்க படிக்கும்போது சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ ஒரு விஷயம் படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்டின்னா, ஒரு டாபிக் எடுத்தா, எக்ஸாம்பிளோட நீங்க வேற ஏதாவது ஒரு இமேஜ பார்க்கணும். இல்ல உங்க வீட்ல இருக்கு. நீங்க வீட்ல இருக்கீங்க. உங்க ரூம்லயே ஒரு வாட்டர் கேனோ, ஒரு டிவியோ ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்துட்டு இருக்கணும். அதுங்க சார். 100% கரெக்ட் சார். கரெக்ட் சார். எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது தான் அது கரெக்டா மைண்ட்ல ஆமா. நிக்கும். அப்ப நீங்க மறுபடியும் இப்ப டிவிய பார்க்கும்போது ரிலேஷனல் டேட்டாபேஸ் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. வாட்டர் கேன பார்க்கும்போது அவர் ஒரு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அப்படிதான் இமேஜின் வந்து கனெக்ட் ஆகும். இப்ப நீங்க நோட்ல கண்டிப்பா. எழுதும்போது, இந்த மாரி இந்த டாபிக்கா இதான் எக்ஸாம்பிள். அப்போ எக்ஸாம்பிள்னாலே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கரெக்ட் தானே? நான் கண்டிப்பா. பேங்க்னா டக்குனு ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரா தான் வரும். அது வந்து கஜமுஜான்னு வராது. எப்பவும் ஆமா. கண்டிப்பா. நீட்டா டேபிள் போட்டு தான் வரும். அப்ப டேபிள்னு போட்டுட்டாலே டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் எதுல வரும்? ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல தான் வரும். கரெக்ட்டா? ம், ம். நம்ம அத ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. இன்ஸ்டாகிராம்ல ஊருப்பட்டது வரும். வீடியோ வரும், ஆடியோ எல்லாமே வரும், எல்லா வகுப்பையும் வரும். அதுல ஒரு ஆர்டர் இருக்காது. ஏதாவது ஆர்டர் இருக்கா? அடுத்து இமேஜ் தான் வரும், அடுத்து வீடியோ தான் வரும்னு ஏதாவது ஆர்டர் இருக்கா? கிடையாது. இல்ல, இல்ல, இல்ல. அது பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கும். அப்ப அது நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். புரியுது. ஃபைன். புரியுது. ஓகே. நோட் பண்ணிட்டே வாங்க. ம். ஓகே சார். ஓகே. Fine. Now இப்போ வந்து RDS இன் டெப்தா போறோம். RDS. Okay, put the heading as RDS, put today's date. ஓகே சார். அப்படியே நோட் பண்ணுங்க. Okay, first one, RDS is a fully managed service. Fully managed னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஞாபகம் இருக்கா? மேனேஜர்னா ம். ஆமாம் சார். மேனேஜர்னா வந்து அது ஹேண்டில் பண்றது. ஐ மீன் மேனேஜ்டு சர்வீஸ்னாலே மேனேஜ்டு பை யாரு? AWS. மேனேஜ்டு பை AWS. நம்ம வேலை என்னவா இருக்க போகுது? AWS. ஒன்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் அவர் அப்ளிகேஷன். ஓகே. ஆமா. மற்றபடி ஆமா. மெயின்டெனன்ஸ், அப்டேட்டு, library files, dependency files, all these files and everything will be taken care by AWS. Okay, now இங்க RDSங்கிறது இப்பதான் நம்ம படிச்சோம். It's a relational database management system. Okay. இது நார்மலா மேனேஜ்டு AWS டேட்டாபேஸ்க்கும் நார்மல் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நீங்க ஹோஸ்ட் டேட்டாபேஸ் ஆன் ப்ரெமிசஸ்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? உங்களோட ஆமா சார். பிசிக்கல் சர்வர். கரெக்டா? பிசிக்கல். பிசிக்கல் சர்வர். ஆமா. பிசிக்கல் டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்ணோம்னா அதில் இருக்கிற டேட்டாபேஸில் நீங்கள் தான் வந்து ஆப் ஆப்டிமைசேஷன் பார்க்கணும், ஸ்கேலிங் பார்க்கணும், அவைலபிலிட்டி, பேக்கப்பு, டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் பேச்சஸ், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸ், ஓஎஸ் பேச்சஸ், அதாவது அந்த கம்ப்யூட்டரோட ஓஎஸ், கம்ப்யூட்டரோட இன்ஸ்டாலேஷன், சர்வர் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் இந்த எல்லா சர்வரையும் ப்ராப்பராக ரேக் அண்ட் ஸ்டாக்ல அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே வந்து இது வந்து ஒரு பிசிக்கல். ஆமா. பவர் எட்ஜ் ஹேவாக் நெட். ஹேவாக்னா என்ன? HAVC. ஹேவாக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். தெரியல சார். இது ஓகே. என்ன?
இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஒரு 300 கம்ப்யூட்டர் இருக்கு, 400 கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த ரூம்ல என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு 300 கம்ப்யூட்டர் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேர்ந்து ஒரு மவுஸ் இருக்கும், CPU இருக்கும். இல்ல அந்த ரூம்ல அதான் என்னென்ன இருக்கணும்? டேபிள்ஸ் இருக்கும். ஆ, சரி. டேபிள்ஸ் இருக்கும் சார். சேர் இருக்கும். ம். அப்புறம் வந்து ரேக்கு, சுவிட்சு, ஆ. கேபிள்ஸு, அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் மெயினா கனெக்டரு, கம்ப்யூட்டர்னா RJ45 உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரூம்ல என்ன இருக்கணும்? ஒரு சர்வர் இருக்கும். அது ஓகேங்க. அதான் கம்ப்யூட்டர எல்லாமே பத்திரமா செட்டப்பா இருக்கும். பாதுகாக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பாதுகாக்கன்னா கம்ப்யூட்டர் மெயின்டெயின் பண்றதுக்கு. கம்ப்யூட்டர் வந்து CPU தான். ம்ஹ்ம். கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்றது. உங்க ரூம்ல என்ன இருக்கு? உங்க ரூம்ல என்ன இல்லைன்னா நீங்க தூங்க முடியாது. ஃபேன் இல்லைன்னா ஆ. பெட்டு. கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் பவர் 100 கம்ப்யூட்டர் பவரா சார்? இருக்கிறீங்க. இல்ல உங்க ரூம்லயே நீங்க ஃபேன் இல்லாம தூங்க முடியாது இல்லையா? ஆமா. ஓ ஏசி சார். என்ன? ஏசி. ஏசி கரெக்ட். அதுதான் இங்க என்ன இருக்கு? ஓகே ஏசி. ஓகே. HVAC. ஹீட்டு, வென்டிலேஷன், ஏசி. ஓகே. ஹீட்டு, கரெக்ட் சார் கரெக்ட். வென்டிலேஷன், ஏசி, நெட். ஆமா சார், எல்லா சர்வர்லயுமே வந்து நாங்களுமே போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்க ரூம் அந்த சர்வர் ரூம்னா அதுல ஒரு ஏசி மாட்டிடுவாய்ங்க. ஏன்னா அந்த சிஸ்டம்ஸ் வந்து ஹீட் ஆகக்கூடாது. ஒரு வென்டிலேஷன் ஓப்பனிங்கும் இருக்கணும். ஏன்னா அந்த ஹீட் எல்லாம் வெளிய போகணும். கரெக்ட்? ஸோ இது எல்லாத்தையும் கரெக்ட் சார். செட்டப் பண்ணணும். எப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கலா ஒரு டேட்டாபேஸ் சர்வர் யூனிட் எடுத்தா நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். கரெக்ட்? இதுதான் இதுல இருக்கிற டிராபேக். யூ மேனேஜ் எவ்ரிதிங். கரெக்ட். இது வந்து நெக்ஸ்ட். பிசிக்கலா நம்ம வந்து மேனேஜ் பண்றது கரெக்ட்டுங்களா சார்? ஆமா. பிசிக்கலா மேனேஜ் பண்றது. இது 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 எல்லாமே நான் பண்றேன் சார், டே டு டேல டெய்லியும். இப்போ கூட 2 கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணோம். ஒரு ம். அதான் சொன்னேன், ஒரு 113 சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்றாங்கன்றது சர்வர் நான் தான் பண்றேன். ம். சோனி ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபில கான்ஃபிகரேஷன் பண்ணி அன்மேனேஜபிள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ம். ஓகே. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 சுவிட்சில் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபிசிக்கலா பார்த்தோம். இப்போ இதே நமக்கு EC2ல நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். EC2லயும் நம்ம டேட்டாபேஸ ஒரு சர்வரா எடுக்க முடியும். ஓகே. EC2வ நம்ம ஒரு டேட்டாபேஸ் சர்வராவே யூஸ் பண்ண முடியும். இப்ப அப்படி EC2வ நம்ம சர்வரா டேட்டாபேஸா எடுத்தா, நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பிசிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து AWS மேனேஜ் பண்ணிக்கும். பவர், ஹவாக், ரெட் ஓகே ஓகே. எவ்ரிதிங் இதெல்லாம் AWS மேனேஜ் பண்ணிக்கும். நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இத மட்டும் தான். ஏன்னா எப்பப்ப தேவை, என்ன பண்ணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதனால யூ மேனேஜ். நவ் இதே வந்து RDS. RDS இதுல என்னன்னு ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் இருக்குல்ல சார், இது வந்து ஆமா. பாத்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், சர்வர் மெயின்டெனன்ஸ், ரேக் அண்ட் ஸ்டாக் இதெல்லாம் வந்து டேட்டா சென்டர் அங்க பண்றதா சார்? அங்க ஒரு அங்க சர்வர்ல இருக்கிறது. பண்ணக்கூடிய. அவன் ஆல்ரெடி வச்சிருக்கான்ல, அவன் அத சொல்றான். அப்போ ஆஃப்லைன்ல அங்க ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா சார்? ம். அங்க வந்து ஆஃப்லைன்ல ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா? ஆமா. ஆஃப்லைன்ல. அவரு உங்களுக்கு டேட்டா சென்டர் இது காமிச்சாரா? டேட்டா சென்டர ஆமா பத்தி சார், ஏதாவது டேட்டா காமிச்சாரா? சென்டர். ம். ஆமா சார், ஒரு இமேஜ் காமிச்சாரு. இந்த இடத்துல டேட்டா சென்டர் இருக்கு, பட் அது எல்லாருக்கும் பர்மிஷன் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அத மட்டும் தான் சொல்லியிருக்காரா? அதுதான் இது வந்து அது மட்டும் தான் சொல்லியிருக்காரா? ஒரே செகண்ட். மேலோட்டமா தான் சார் சொன்னாரு. இல்ல சார், அந்த இதை வந்து டெப்தா சொல்லல, ஓவராலா தான் சொன்னாரு. ஒரு நிமிஷம். ம். ஹலோ. ஹலோ. Do you wish to move your data science career abroad? Apart from high pay, a global outlook can also really பாருங்க. help you stand out from the crowd and advance your employment opportunities at നിങ്ങൾക്ക് companies like എങ്ങനെയുണ്ട്? those based out of Silicon Valley. At Scalar Data Science, we are organizing this free masterclass that can help you understand the recruitment process of top tech companies outside India. Through this session, we'll also help you build a strong portfolio of projects based on your educational background and prior experiences in order to improve your chances of landing it. Why is Amazon hiding its massive പൈസ
എന്താ പൈസ തരാനുണ്ടാ? എത്രയാ? 25 രൂപ തരാനുണ്ടാ? ആ ആ ഉം 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 ഉം. ഇത് പെൻഡിങ് എന്നാ പൈസ കൊടുക്കാനുള്ള പൈസ 25 രൂപ ഉണ്ടാ? 25,000 രൂപ ഉണ്ടാ? ആഹാ ശരി ശരി. ഹലോ എങ്ങനെയുണ്ട്? ഞാൻ മറന്നു വെക്കണം. ഇന്ന് 7:30 മണിക്ക് വെച്ചേക്കണോ? ഞാൻ എന്താ എങ്ങനെയുണ്ട് കുട്ടികളൊക്കെ? സുഖം. അവിടെ സുഖം തന്നെ. ബാംഗ്ലൂരിലാണ്. ഇവിടെ പണി കിട്ടി ശരി മാറാന്ന് சொல்லிட்டு വന്നேன் நானு. അതെ. എല്ലാരും ഉറങ്ങണം. ഞാൻ 7:30 മണിക്ക് വെച്ചാ എന്താ ചെയ്യുന്നതെന്ന് ചോദിച്ചേ. സുഖം തന്നെ. കുഴപ്പമില്ല. എങ്ങനെയുണ്ട്? കുട്ടികൾക്ക് ഇവിടെ മഴയാണ്. 8ാം ക്ലാസ് എത്തിയാ? അപ്പാ 8ാമത് 5ാമതായ? അതാണ് ചോദിക്കണം. കുട്ടി ഇപ്പൊ പ്രീ KG 3.5 ആയി. ഞാൻ വീക്കാ മറുപടിയും 9:30 ഓ ശരി ശരി. ശരി ഞാൻ പറഞ്ഞിട്ട് നമ്മൾ സംസാരിച്ചിട്ട് വരാം. 9 മണിക്ക് മേലെ വിളിക്കാം. അമ്മേൻ്റെ അടുത്ത് പറ. ശരി. ஸோ இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இதோட அமேசான் டேட்டா சென்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கேக்குதா? Why is Amazon hiding its massive data centers? So today, we want to determine how big AWS is, and how big is the scope that such a prominent company is managing. Northern Virginia is one of the most significant of all the places where Amazon operates data centers, not least because it's where AWS set up its first storage in 2006. In the beginning, its mission was to solve an internal Amazon problem, namely to speed up the deployment of new applications and services. And now it has turned into a massive business, and if something goes wrong, it will be on the verge of disaster, since a huge number of extremely unpopular websites and services will suddenly disappear. No Tinder for swipe, no GitHub, and no Netflix to chill out. Unlike Google and Facebook, AWS doesn't call attention to its data centers. There are absolutely no guided tours, and the website offers only approximate information about the location, which is divided into regions. There are at least 2 accessibility zones in the region, and there are several data centers in the accessibility zones. Northern Virginia, being the heart of the internet,
is also a creepy town. There are many intelligence and defense contractor buildings. The fact that Northern Virginia is the site of major intelligence operations and major network infrastructure hubs isn't really a marker of a government conspiracy, but a confluence of stories. AWS holds a huge market share in the cloud computing sector. As shown in the figure below, it is larger than all 4 competitors put together. And it's not going to stop there. Last year, Amazon spent hundreds of millions to expand data centers in Northern Virginia, the world's hottest data market. The city is home to more than 100 data centers and is strategically located near Washington, D.C. Let's talk about the design inside. In other words, a data center can be considered a giant smart refrigerator consisting of shell, power. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சர்வரும் இந்த மாதிரி ஒரு கூல் பிளேஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த எல்லா சர்வரும் ரிப்பேர் ஆகாது மேக்ஸிமம். Cooling and connectivity. It's said that data centers constitute 3% of the Earth's electricity consumption. Amazon continues to roll out infrastructure. Let's get to the most important part now. How big is AWS and how much traffic does it own? That's what I was most worried about. However, as previously stated, Amazon doesn't disclose its data or release exact figures about how much of the global internet is currently on top of its infrastructure. However, in 2012, the network intelligence startup Deepfield Blog estimated that, on average, 1/3 of all daily internet users access a website running on AWS. Over the past few years, that percentage has likely only increased. Here's a map. Unfortunately, no detailed video of where all the data centers are located, but here's what we came across. An AWS data center that was found with the help of some news rather than an obscure government document. This perhaps not yet working center is located across the street from the retirement community and is surrounded by office parks, other data centers, and construction sites. It's a pretty funny scene when big hedges and lots of security are outside simple offices. What's the cooling process like? If you want to learn more details about data center, check out our videos on Google Data Center. So now you got some idea ஒரு டேட்டா சென்டர் எப்படி இருக்கும். சார் இப்போ வெளியில யூஸ் பண்ற சர்வர் மாதிரி தான் அதையும் யூஸ் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா ரொம்ப இது செக்யூர்டுன்னு சொன்னாங்க. இல்லை அதுக்கு வந்து எல்லாமே நம்ம நெட்டு தான். அங்கே சர்வர் உள்ளே இருக்கும், ஆனால் அதோட ஆக்சஸ் வந்து நம்ம இப்போ அந்த பார்த்தோம்ல 2-3 பேர் மட்டும்தானே இருந்தாங்க மெயின் ஆக்சஸ் சர்வரில். இப்போ எப்படி 100 சர்வருக்கு காலேஜ் எடுத்திங்கன்னா 100 கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, கரெக்ட் தானே? அந்த மாதிரி இவங்க எல்லா கனெக்ஷனும் அவங்க ஆல்ரெடி கொடுத்து தான் வச்சுருப்பாங்க. அது ஒர்க் ஆகும். ஏதாவது இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் இவங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இஷ்யூ இல்லாமல் இவங்க போய் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க செட் பண்ணும்போது எல்லாத்தையும் கரெக்டாக இப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இல்லைன்னா ஒன்றுன்னு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். எல்லாத்தையும் ஆட்டோமேட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் மேனுவல் ப்ராசஸ், மேனுவலாக நீங்கள் போய் இன்வால்வ் ஆக வேண்டியது மட்டும்தான் அவங்க டச் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஸோ கம்மிங் டு திஸ் ஒன். இப்போ நம்ம இதே வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி EC2ன்னு எடுத்தால் இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இப்போது RDSன்னு எடுத்தால் RDS இஸ் அ மேனேஜர் சர்வீஸ். நான் சொன்ன மாதிரி மேனேஜ் சர்வீஸ்னால் AWSே மேனேஜ் பண்ணும். அப்போ AWS இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். உங்கள் வேலை வெறும் உங்கள் அப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதுதான் ஹோஸ்ட் டேட்டாபேஸ் இஸ் மேனேஜ்டு பை AWS டேட்டாபேஸ் சர்வீஸ். இப்போ ஏன் RDS எடுக்கணும்? இட்ஸ் அ மேனேஜ்ட் சர்வீஸ். ஓகே, நவ் இப்போ இந்த RDSோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? RDS கேன் ஏபிள் டு ஆக்சஸ் பேட்டர்ன் டிரான்சாக்ஷனல் லைட் அனலிட்டிக்ஸ். ஸோ லைட் அனலிட்டிக்ஸ் என்ன? இது ஒரு டிரான்சாக்ஷனல் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டிரான்சாக்ஷனான உங்களோட பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், கரெக்டாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் டிரான்சாக்ஷனல். ஓகே, ப்ளஸ் அனலிட்டிக்ஸ்னா என்ன? இப்போ அனலிட்டிக்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோல் எல்லாம் வருது இல்லையா? அனலிட்டிக்ஸ்னா என்ன? அனலிட்டிக்ஸ்னா என்ன? ஒரு டேட்டாவோட ரேஞ்சு. இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு கூட மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த ட்ரெண்டிங் வாங்க, இந்த ட்ரேடு பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, ட்ரேடிங் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் என்ன? அதெல்லாம் வந்து அனலிட்டிக்ஸ் காமிப்பாங்க உங்ககிட்ட. நேற்று ஷேர் இவ்வளோ இருந்தது, இன்னைக்கு ஷேர் இவ்வளோ இருக்குது, நாளைக்கு இவ்வளோ வரும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களை வந்து இப்போ கூட ஒரு மெசேஜஸ் வந்துட்டு இருக்குல்ல வாட்ஸ்அப்பில், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு
இந்த லைக்கு ஷேர் பண்ணுங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு 150 தரேன். அதுக்கப்புறமா நீங்கள் ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது 1500 ஆகும். அதோட ட்ரெண்ட் எல்லாம் காமிப்பானுங்க. வந்திருக்கா? நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம்? ஓகே. ட்ரெண்டிங், ட்ரேடிங் எல்லாத்துலேயும் இப்போ அனலிட்டிக்ஸ் தான் வந்துட்டு. அதனால தான் டேட்டா அனலிட்டிக்ஸோட டேட்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்புறம் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ அதுக்கும் நமக்கு இப்போ ஆர்டிஎஸ்னால் டேட்டா பேஸ் டெஃபினட்டாக வேணும். டேட்டா பேஸ் இருந்தால் தான் நீங்கள் அனலிட்டிக்ஸே காமிக்க முடியும். ஸோ ஒன்று டிரான்சாக்ஷனலுக்கும் யூஸ் பண்ணலாம், அனலிட்டிக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட்டா சைஸ், லோ டிபி ரேஞ்ச். ஸோ ஒரு லோவர் டிபி ரேஞ்சுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஆர்டிஎஸ், அதாவது டேட்டா பேஸ் ஆர்டிஎஸ்க்கு போகலாம். பெட்டாபைட்ஸ் ரேஞ்சில் இருந்ததுன்னா அவனே சொல்கிறான் நோ நீட்னு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், பெட்டாபைட்ஸ் ஆஃப் ரேஞ்ச் எல்லாம் வந்து ஆர்டிஎஸ்னால ஹேண்டில் பண்ண முடியாது. பெரிய லார்ஜ் டேட்டா பேஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா டெஃபினட்டாக வி ஷுட் நாட் கோ வித் திஸ். பட் டிபி ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக கோ வித் ஆர்டிஎஸ். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் மிட் டு ஹை த்ரூபுட் லேட்டன்சி, லோ லேட்டன்சி. லேட்டன்சினா என்ன? Latency means what? Latency means reduce delay. So fast வரணும். Mid to high throughput range, betweenல இருக்குன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். We can believe. Full high மட்டும்தான் வேணும்னா நம்ம we should not believe, but mid to ஓரளவுக்கு ஹைக்கு போகிற ரேஞ்சில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next, business uses and transactional OLB. That means online transaction, online analytical processing. So பிஸ்னஸ்க்கு என்ன தேவை? பிஸ்னஸ்க்கு ஆல்வேஸ் என்ன தேவை? அனலிட்டிக்ஸ் தேவை. கரெக்டா? பிஸ்னஸ்க்கு என்ன தேவை? அனலிட்டிக்ஸ். எப்படி சொல்கிறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காரன் வந்து புது மாடல் ரிலீஸ் பண்ணுறான்னா எதை பேஸ் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ணுறான்? வருஷம் ஒரு காரு, ஒரு கம்பெனிக்காரன் ஒரு கார் மாடல் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கானா புதுசு. அது எப்படி ரிலீஸ் பண்ணுறான்? ஏன் ரிலீஸ் பண்ணுறான்? ஏன் பழைய கார்லேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குல்ல? இன்னும் அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க சார். என்னென்ன தேவைன்னு முதல்ல ஃபீட்பேக் கேட்பானுங்க. முதல்ல சர்வே, உங்களுக்குலாம் மெயில் வரும் இல்லையா, இந்த சர்வே ஃபில் பண்ணுங்க, அந்த சர்வே ஃபில் பண்ணுங்க, கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வே தான் அனலிட்டிக்ஸாக மாறுது. எல்லாத்தோட டோட்டல் வரும்போது ஓகே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, இது அவ்வளோ இருக்குன்னு அந்த சர்வே பண்ணுறாங்க. ஓகே, இந்த அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க புது மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்டா? நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்ல என்னென்னலாம் இருந்தால் நல்லா இருக்குன்றாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க சார். அதேதான். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நார்மலாக ஒரு பெட்ரோல் பங்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல் பங்குக்கு ஒரு ரூல் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஊரில் ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணோன்னா, இப்போ நிறைய இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்காது. கிராமத்தில் இன்டீரியரெல்லாம் வந்து பெட்ரோல் பங்க் இருக்காது. கரெக்டா? ஆமாம். ஏன் அங்கெல்லாம் வரல? அதிகபட்சமாக யாரும் போக்குவரத்து இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. மினிமம் 10,000 பேர் இருக்கணும், இல்லை 5,000 குடியிருப்புகள் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பெட்ரோல் பங்குக்கு லைசன்ஸு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்வேஸ் இருக்குது. இந்த சர்வேஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, அதுக்கும் நமக்கு டேட்டா எங்கே ஸ்டோர் பண்ணணும்? டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு OLAP சப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன், RDS uses and database types. ஸோ RDSல 6 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு பார்க்கலாம். இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் அப்ளிகேஷன் தட் ஹாஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள் இருக்கா, மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கணும். Next, need to combine and join data sets. Join means what? Join queries. Multiple tablesல இருந்து multiple datas எடுக்கிறோம். மல்டிபிள் டேபிள்ல இருந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறோம், இல்லை டேட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னா we can go for that one. For example, இப்போ பார்த்தீங்கன்னா
RDSல இப்போ இது வந்து டேபிள் 1, இது டேபிள் 2, கரெக்டா? இப்போ இந்த டேபிள் என்னென்ன இருக்கு? இந்த டேபிள்ல நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருக்கா? ஆமா சார். இந்த டேபிள் என்ன இருக்கு? டேபிள் 2ல அட்ரஸ், பின்கோட் இருக்கா? இப்போ இந்த 2 டேபிள்ல இருந்து நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேபிள் கீழே இருக்கா? டேபிள் 3. இந்த டேபிள் நான் எடுத்திருக்கேன் ஐடி, நேம், இமெயில் ஐடி இங்கிருந்து எடுத்திருக்கேன். செகண்ட் டேபிள்ல இருந்து பின்கோடு எடுத்திருக்கேன். ஓகே, பட் இது எல்லாத்துலயும் கனெக்ட் பண்றது என்ன? காமனா ஒரு விஷயம் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? இது எல்லாத்துலயும் மெயில் ஐடி இல்ல, தட் ஃபாரின் கீ, பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ மெயினா எங்க ஃபர்ஸ்டா நீங்க இந்த டேபிளோட அட்ரிபியூட்டை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து பிரைமரி கீயா மாத்துறீங்களோ, அந்த பிரைமரி கீ மற்ற டேபிளுக்கு போகும்போது அது ஃபாரின் கீ ஆயிரும். இப்போ மல்டிபிள் டேபிளை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா we'll be using relational database. That's what combining. Okay. Next one, need enforced syntax rules. Need to combine and join data sets. Need enforce syntax rules. Next, 6 database types support. 6 database types supported. So MySQL server என்னென்ன servers வந்து என்னென்ன database வந்து RDS support பண்ணும். So RDS will support 6 databases. One is MySQL, SQL Server, Oracle, PostgreSQL, Aurora and MariaDB. So இது எழுதி வச்சுங்க. I think இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் எழுதி வச்சுங்க. RDSனா இது 6 தான் சப்போர்ட் பண்ணும். எழுதிடுறேன். எழுதுங்க. Done. Okay. Now database instance sizing. Instance na இங்க RDS instance. RDS நம்ம வந்து என்னவா எடுக்கிறோம்? RDS instance எடுக்கிறோம். Instance na என்ன? Server. Right? Instance na server. So instance நமக்கு ஆல்ரெடி நேற்று சொன்னோம் இல்லையா, 270 instance types இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பில் ஏதாவது ஒன்று கூட நம்ம RDSக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், அது எப்படி செலக்ட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் சைஸிங். ஸோ T ஃபேமிலி, M ஃபேமிலி, R ஃபேமிலி. ஸோ T ஃபேமிலிங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது பஸ்டபிள் இன்ஸ்டன்சஸ். M ஃபேமிலி ஜென்ரல் பர்பஸ் இன்ஸ்டன்சஸ். R ஃபேமிலி மெமரி ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்சஸ். இப்போ இந்த சைசிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 virtual CPU-க்கு ஈக்குவல் ஆனது. That means 1 GB RAM and 8 virtual CPU வரையும் போகும். That is 32 GB RAM வரையும் போகும். ஓகே, இப்போ RAM உங்களோட சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்? RAM தான். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, RAM. இப்போ T ஃபேமிலின்னா என்ன? T2ல ஆரம்பிக்கும் போது
T2 நேனோ தானே ஃபஸ்ட்டு. ஸோ நேனோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 CPU இருக்கும். அடுத்தது மைக்ரோ, நேனோ, மைக்ரோ, ஸ்மால், அப்புறம் மீடியம், லார்ஜ், எக்ஸ் லார்ஜ் அண்ட் 2x லார்ஜ். கரெக்டாக 7 சைஸ் இருக்கணும். இப்போ இந்த சைஸ் வந்து என்ன சொல்லுது, இதுலேருந்து நீங்கள் 32 வரையும் போக முடியாது. வந்து இந்த சைஸை தான் சொல்கிறாங்க. ஓகே. செகண்ட் திங், ஜென்ரல் பர்பஸில் எம் ஃபேமிலிலையும் ஸ்டார்டிங் வந்து என்ன இருக்கும், 2 CPU ஈக்குவலாக இருக்கும், +8 GB RAM இருக்கும். இது கேன் கோ அப் டு 96 CPU 384 GB வரையும் கூட போகும். அப்போ எந்த அளவுக்கு சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க. சேம் திங் இன்ஸ்டாகிராமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாலும் அது மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அது என்ன இருக்கணும், அந்த அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஈவன் மல்டிபிள் யூசர்ஸ் ஆர் யூஸிங் இட், மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணாலும் அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக. நெக்ஸ்ட் ஒன், ஆர் ஃபேமிலி வில் ஹேவ் 2 virtual CPU to 16 GB RAM மினிமம். அதுக்கப்புறம் 96லேருந்து 374 இங்கே 768 GB வரைக்கும் கூட போகும். இது வந்து மெமரி ஆப்டிமைஸ்னா நிறைய மெமரி எந்த அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெஸ்டிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம், ஆர் டெவலப்மெண்ட் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் ஃபேஸுக்கு மேக்ஸிமம் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளே வந்துட்டு நிறைய லேப்லேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் நம்ம வந்து T2 மைக்ரோ செலக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக. ஏன்னா T2 மைக்ரோ தான் ஃப்ரீ டயர் ஆர்கிடெக்சர். ஸோ திஸ் வில் கிவ் மாடரேட் பர்ஃபார்மன்ஸ். இது வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ். இது ரெண்டுமே ஹை பர்ஃபார்மன்ஸ். ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட்ஸ்க்கெல்லாம் எம் ஃபேமிலி அண்ட் ஆர் ஃபேமிலி தான் ஆகும். நெக்ஸ்ட் ஒர்க் லோட், நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்மால் வேரியபிள். நம்ம டெஸ்டிங் லேபுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஒர்க் லோட் தான் இருக்குன்னா இது போனால் எம் ஃபேமிலி போனால் CPU இன்டென்சிவ், அதாவது நிறைய ப்ராசஸிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம டெஃபினட்டாக எம் ஃபேமிலி. இதே நிறைய query இன்டென்சிவ், அதாவது நிறைய கொஷின்ஸ் வரும், அதை தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா we have to go with R family. Next, the highlights என்னன்னா T3 can burst above baseline for extra charges also. burst above இப்போ T3லேருந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் அது தேவைப்படும். நம்ம அதையும் இன்க்ரீஸும் பண்ண முடியும், பட் அதுக்கு அதிகமாக சார்ஜ் ஆகும். இதே M5 offers 96 VPC, நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்ததான். R5 offers 96 to 765 GB RAM. இதெல்லாம் ஹைலைட்ஸ். இதில் என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஎஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த சொன்னோம் இல்லையா, டேட்டா கலெக்ட் பண்ணோம்னு சொல்லி அனலிட்டிக்ஸ் ஒன்று சொன்னோம் இல்லையா, கரெக்டாக. இப்போது உங்கள் பேங்க்காரனே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறான். பட் வந்துட்டு ஓகே, அதான் நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், வேறு என்னென்னு வாங்குவான், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ்ஸு, இது எல்லாம் வாங்குவான். ஆனால் உங்கள் ஸ்டேட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு வெறும் நேம் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், அதை ஒரு ஸ்டோரேஜில் வைக்கிறோம். இதே தான் அனலிட்டிக்ஸுக்கும். எல்லா அனலிட்டிக்ஸும் நம்ம வாங்குவோம், ஆனால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போடுவோம். அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். அதாவது நீங்கள் இப்போ எக்ஸல் ஷீட்டில் நிறைய டேட்டா இருக்கும், பட் ஒரு டேட்டா வந்து அனலிட்டிக்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பைவோட் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பைவோட் சார்ட், பைவோட் டேபிள், பைவோட் சார்ட் யூஸ் பண்ணது இல்லையா? நான் பண்ணேன். ஓகே. எக்ஸல்ல ஃபில்டர் போட தெரியும்ல? அது தெரியும் சார். எக்ஸல்ல ஃபில்டர் போட. இப்போ எதுக்கு ஃபில்டர் போடுறீங்க? எப்போ போடுவோம் ஃபில்டர்? எப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம்? எப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் டேட்டாலேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா வேணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸே இருக்குது,
இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் இங்கே ஒரு 10,000 பேர் இருக்காருன்னா இந்த 10,000 பேரில் எனக்கு மெயில் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மெயில் காலத்தில் போய் ஃபில்டர் போடுவேன். கரெக்டா? கரெக்ட். அப்போது அந்த மெயிலுங்கிறது மட்டும்தான் வந்து ப்ராசஸ்டு டேட்டா. அதாவது எனக்கு தேவையான டேட்டா, மற்ற டேட்டாலாம் ரா டேட்டா. கரெக்டாக? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இங்கே நடக்குது. இதை ப்ராசஸிங் பண்ணுறாங்க இங்கே சர்வர் மூலமாக. வேண்டாத ரா டேட்டாவை தூக்கி இங்கே போட்டுருவாங்க நியூ டேட்டாவில். டேட்டா ஸ்டோர், அதாவது மெயின் டேட்டா ரெக்வயர்ட் டேட்டாவை தூக்கி நம்ம அனலிட்டிக்ஸ் பர்பஸ்க்காக தேவைப்படுற டேட்டாவை, அதாவது ஒரு காலேஜில் எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, இதை கால்குலேட் பண்ணோன்னா நான் இதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போடணும். கரெக்டாக? அது மாதிரி இங்கே ப்ராசஸ் பண்ணி தேவை இருக்கிற டேட்டாவை தூக்கி நான் வந்து இந்த டேட்டா பேஸில் போட்டுட்டு, தேவையில்லாதது பட் ஃப்யூச்சரில் தேவைப்படுங்கிறதுக்காக நான் அதை தூக்கி வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். புரியுதா? வேற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் ஸ்டோர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஃபார் ஃபியூச்சர் யூஸ். திஸ் இஸ் ஃபார் கரண்ட் அனலிட்டிக்ஸ் பர்பஸ்க்காக இதை இங்கே டேட்டாவை இங்கே ப்ராசஸ் பண்ணணும். பட் யூசர் அந்த இன்ஃபர்மேஷன் யார் கலெக்ட் பண்ணா, ஒருத்தன் கலெக்ட் பண்ண போகிறதில்ல, 4-5 பேர் சேர்ந்து கலெக்ட் பண்ணுறாங்க அந்த டேட்டாவை. அப்போது அதை ஒரு ஸ்டோரேஜில் போடுறாங்க. அங்கேருந்து நம்ம ப்ராசஸிங் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி வருது. இப்போ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் இப்படி தான் நடக்குது. ஒரு மரம் வெட்டுறீங்கன்னா மரத்துலேருந்து தான் நமக்கு ஃபர்னிச்சர் கிடைக்கிது. அப்போ மரங்கிறது ரா டேட்டா, அதை ப்ராசஸ் பண்ணி மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டாக கொண்டு வராங்க. கரெக்டாக? அது மாதிரி தான் சேம் ப்ராசஸ். இது எக்ஸாம்பிள் இஸ் யூஸ் கேஸ். நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆர்டிஎஸ்லன்னு பார்த்தா, மல்டி டிப்ளாய்மெண்ட் ஃபார் ஹை அவைலபிலிட்டி. மல்டி டிப்ளாய்மெண்ட்னா மல்டிபிள் பிளேசஸில் வைக்கிறோம். இங்கே ஒன்று வைக்கிறோம், இங்கே ஒன்று வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிலிட்டி ஜோன் 1ல் ஒரு காப்பி, அடுத்து அதை அப்படியே ஒரு ஸ்டாண்ட் பை சிங்க்ரனைஸ்ட் காப்பி. சிங்க்ரனைஸ்ட்னா என்ன? சிங்க்ரனைஸ்ட்னா என்ன? சிங்க்ரனைசேஷன் காப்பி. அது வந்து செகண்டரியாக ஒரு காப்பியில் வைக்கிறோம். அது எந்த அவைலபிலிட்டி? செகண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் வைக்கிறோம். எதுக்காக இதை செகண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் வைக்கணும்? எதுக்காக ஒரு காப்பி இங்கே வைக்கிறோம்? ஒருவேளை பர்ன் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இது ஒர்க் ஆகாமல் போனால் என்ன ஆகும்? இமீடியட்டாக இது ஆக்டிவேட் ஆகிடும். இது ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் ஹை அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டினா என்ன? எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்கணும். கரெக்டாக நமக்கு தேவைப்படும் போது அங்கே இருக்கணும். அது இருக்கணும். ஸோ இருக்கணும். அதனால ஒன்று ப்ராப்ளம் ஆனாலும் இன்னொன்று, அதான் என்ஹான்ஸ்டு டியூரபிலிட்டி, இன்க்ரீஸ் அவைலபிலிட்டி, ஃபெயிலியர் ஓவர் டு ஸ்டாண்ட், ஃபெயிலியர் ஓவர் டு ஸ்டாண்ட், ஃபெயிலியர் ஓவர் டு ஸ்டாண்ட் பை, ஃபெயிலியர் ஓவர் டு ஸ்டாண்ட் பை அக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. அதாவது ஏதாவது ஆனால் கூட திரும்பி அது வந்துடும். திரும்பி வந்து நம்ம எங்கே விட்டோமோ அதே இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே ஒரு ஸ்டாண்ட் பை காப்பி வைக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க ஃபாஸ்ட்டாக. ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அது திரும்பி வந்துடும். Automated failure over conditions. So loss of availability in primary availability zone, loss of network connectivity to primary, compute unit failure on primary, storage failure on primary. ஸோ இப்போ இது எதுக்காக இந்த கண்டிஷன் வைக்கிறோம்? இந்த ஆட்டோமேட்டிக் ரிகவரி இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும்? எப்போல்லாம் இது திரும்பி இந்த செகண்டரி காப்பி ஸ்டார்ட் ஆகும்? when loss of availability in the primary availability zone, இது அவைலபிள் இல்லை அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் நெட்வொர்க் கண்டிவிட்டி டு த பிரைமரி. நெட்வொர்க் கண்டிவிட்டி இஸ் டேக்கன் கேர் பை ரவுட் 53. கரெக்டாக? ரவுட் 53 when it is connected, if it is not able to connect, if it is not able to reach the primary, then also the secondary will reach. primary reach ஆலின்னு என்ன பண்ணுவாங்க? secondary reach பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட் யூனிட் ஃபெயிலியர் ஆன் பிரைமரி. உள்ளே இருக்கிற கம்ப்யூட் யூனிட், அதாவது சிபிஎம் இன்ஸ்டன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகாது. அடுத்து ஸ்டோரேஜ் ஃபெயிலியர் ஆன் பிரைமரி.
இப்போ இதனோட ஸ்டோரேஜ் ஃபெயிலியர் ஆனாலும் இது ஒர்க் ஆகாது. ஸோ அதாவது கம்ப்யூட்டர் சிபியூவில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூ நெட்வொர்க் பவர் வரலைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுது சார். ஒர்க் ஆகாது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலைன்னா ஹார்ட் டிஸ்கே ஒர்க் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்காது. ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலைன்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆகுமா? அப்பவும் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும் சார். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். யூஸ் பண்ண முடியாது. அதே தான். இப்போ இங்கே ஸ்டோரேஜ் ரிப்பேர் ஆனாலும் சிபியூ ரிப்பேர் ஆனாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆஃபீஸாக பார்த்தா அது என்ன நாட் அவைலபிள். கரெக்டாக நாட் அவைலபிள்னா என்ன? அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம அதுக்கு தான் மல்டி ஜோன் டிப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம். மல்டி ஜோன் டிப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே. ஸோ 2 இடத்துல ஒரு அவைலபிலிட்டி ஜோன் 1லையும் 2லையும் ஒரு காப்பி 2ல ஒரு காப்பி வச்சுருக்கோம். மெயின் காப்பி அவைலபிலிட்டி ஜோன் 1ல வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ரீட் ரிப்ளிகா ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ரீட் ரிப்ளிகா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரீட் ரிப்ளிகான்னு என்ன? ஓகே, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ RDSங்கிறது மெயின் டேட்டாபேஸ். கரெக்டாக? ஆமாம் சார். ரீடு ரெப்ளிகா அந்த நேம்லேயே அந்த ஆன்சர் இருக்குது. அது என்ன போகுது? ஒன்லி ரீடு மட்டும்தான் பண்ணும், ரைட் பண்ணாது. ஓகே, ரீடு பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ண போதும். ஓகே, இப்போ நம்ம டேட்டாபேஸில் விக்கிபீடியா டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா? சார். விக்கிபீடியா இருக்கு இல்லையா? விக்கிபீடியாவில் வந்துட்டு விக்கிபீடியாவில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஹூ இஸ் ரஜினிகாந்த்னு ஒரு கேள்வி கேட்குறோம். நான் ஹூ இஸ் ரஜினிகாந்த்ங்கிறது ஃபஸ்ட் டைம் வரும்போது டேட்டாபேஸ் போகும். ஓகே, அப்போ 2வது டைம் வரும்போது டேட்டாபேஸ் தான் போயிட்டுருக்கும். அப்போ எல்லாரும் ஒரு டேட்டாபேஸையே ரீச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் அந்த டேட்டாபேஸை ரீச் பண்ணுவாங்க. மல்டிபிள் யூசர்ஸ் ஒரு கடையில் வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் 2 சேல்ஸ் தான் இருக்கல, ஒரே ஒரு சேல்ஸ் பர்சன் தான் இருக்கான். அப்போ எல்லாரும் அந்த கடைக்கு வராங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ணுறாங்க. கரெக்டாக? இப்போது இந்த ஒரே ஒருத்தரால் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியுமா ஒரே டைமில்? பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இத்தனை பேர், ஒரு 10 பேர் கஸ்டமர், எப்பவுமே 10 கஸ்டமர் இருப்பாங்கன்னா நீங்க ஒரே ஒரு ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணுவீங்களா? 2-3 பேரை போடுவீங்கல்ல? ஆமா. சரி, இப்போ ஒரே ஆள் இருந்தா என்ன ஆகும்? இவன் 10 மணிக்கு வந்துட்டான், கேட்குறான், இவனோட பொருள் எடுக்க போயிருக்காரு, இல்லை இது பண்றாரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்கு கிடைக்கிறதுக்கு 10 ஆகுது. அப்போ 2வதா வந்தவன் 10:10க்கு தான் வரான். அவனுக்கு எப்போ கிடைக்கும்? அவனுக்கு மறுபடியும் 10:20க்கு தான் கிடைக்கும். இதே மாதிரி பண்ண என்ன ஆகும்? கஸ்டமர் டிலே ஆகலாம். அப்போ அந்த டிலேவும் இருக்கக்கூடாது. சேம் கொஸ்டின் தான் கேட்க போறானுங்க. ஓகே, நீங்க பேங்க்ல பணம் போட போறீங்க, அதே தான். பேங்க்ல பணம் போட போறீங்கன்னா ஒருத்தர் முடிஞ்ச பிறகு தான் இன்னொன்று பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா ஒரு கேஷியர் தான் இருக்கான். கரெக்ட். இப்போ அதே மாதிரி தான் இங்கே அந்த ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி டேட்டாபேஸில் தான் வந்து ரிப்ளை போகுது. இப்போ அதை அந்த ரீடு டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ரீட் ரிப்ளிகா யூஸ் பண்ணுறோம். ரீட் ரிப்ளிகா, RDS ரீட் ரிப்ளிகா. இப்போ என்ன ஆகுது? அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ரீட் ரிப்ளிகாவில் கனெக்ட் பண்ணி விடுறோம். இப்போ இந்த ரீட் ரிப்ளிகா என்ன ஆகுனா, இது வந்து ஃபஸ்ட்டு போய் டேட்டாபேஸில் கேட்கும். எதுக்கு? அதோட ஆன்சரை கேட்கும். ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் ரஜினிகாந்த்னாலே அந்த ஆன்சரை கேட்கும் ஃபஸ்ட் டைம். கேட்ட வந்தோடனே இது வந்து ரிப்ளை பண்ணிட்டு இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். எங்கே? ரீட் ரிப்ளிகா ஸ்டோர் பண்ணிக்கும். இனி வேற யாராவது வந்து அதே கேள்வியை கேட்டால் இது திரும்பி டேட்டாபேஸை போய் கேட்காது. இதுவே கொடுத்துருவோம் சார்.
இதுவே ரிப்ளை பண்ணிடும். ஏன்னா அந்த கொஷின் ஆல்ரெடி அதுக்கு தெரியும், அதோட ஆன்சரும் தெரியும். உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறேன். சிஇஓ இருக்காரு, ஓகே, செக்ரட்டரி இருக்காங்க. சிஇஓ சொல்கிறாரு, நான் 9 to 12 மணி வரை நான் வந்து பிஸி, எனக்கு வேறு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஓகே, இப்போது 9:15க்கு ஒரு கிளைண்ட் வராங்க. அவங்க வந்து எம்டியை பார்க்குறதுக்கு வராங்க. பட்டு செக்ரட்டரி தான் பார்ப்பாங்க. செக்ரட்டரி கேட்குறாங்க. இப்போ செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டைம் செக்ரட்டரிக்கு தெரியல இவர் பிஸியாக இருக்கவருன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு போய் செக்ரட்டரி சிஇஓ கேட்பான். 9:15க்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ஐ மீன் ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு, அவர் உங்களை மீட் பண்ணுவோன்னு சொல்கிறார். அப்போ சிஇஓ என்ன சொல்லுவார், சாரி 9 to 12 நான் பிஸின்னு சொல்லுவார். கரெக்டா? ஆமாம். அப்போ இந்த செக்ரட்டரி உள்ளே வந்துட்டு வெளியே வந்துட்டு என்ன சொல்லும் இந்த கிளைண்ட்டு கிட்ட, சார் பிஸியாக இருக்காரு, சார் பிஸியாக இருக்காருன்னு சொல்லுமா? கரெக்டா? இப்போ 9 to 12 வரை சார் பிஸி, நீங்கள் போயிட்டு 12 மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லிடும். ஓகேவா? கரெக்டா? இப்போ 10 மணிக்கு இன்னொரு கிளைண்ட் வராரு. மறுபடியும் வந்துட்டு கிளைண்ட் வந்து சிஇஓ மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு செக்ரட்டரி தான் பார்ப்பார். அப்போ செக்ரட்டரி என்ன சொல்லுவான், சேம் அதே தான் சார் சொல்லுவார். ஏன்னா ஆல்ரெடி செக்ரட்டரி என்ன சொல்லுவான், சேம் அதே தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அது, அதைத்தான் சொல்லுங்க. 9 to 12ன்னு சொல்லுவாரா, 9 to 12 சார் பிஸின்னு சொல்லுவாரா? ஆமா, 9 to 12 சார் பிஸின்னு. ஆனா அதுக்காக மறுபடியும் போய் ஒரு சிஇஓ போய் மறுபடியும் கேட்பானா? 10 மணிக்கு மறுபடியும் செக்ரட்டரி உள்ள போய் கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். கரெக்ட் தானே? அப்போ ஒரு கொஷினோட ஆன்சர் உனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ அந்த ஆன்சரை கேட்டு திரும்பி இன்னொருத்தன் வரான் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நீயே ஆன்சர் பண்ணி முடிச்சிருவ. புரியுதா? கரெக்ட் தானே? அதே தான் இந்த ரீட்ரிப்ளிகாவும் பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் அந்த கொஷின் வரும்போது தான் அது டேட்டா பேஸை கேட்கும். செகண்ட் டைம் அந்த கொஷின் வரும்போது அதுக்கிட்ட ஆல்ரெடி ஆன்சர் இருக்குது. இந்த ஆன்சரை கீப் ஆன் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். ஓகே, அந்த ஸ்டோர் பண்ணிகிட்டே வரதை யாராவது அதே கொஷின் கேட்டு வந்தால் இது டேட்டா பேஸை போய் செக் பண்ணாது, இதுவே நேராக ரிப்ளை பண்ணிடும். இப்போ இதனால் என்ன ஆகுது, ஒரே கொஷினை மல்டிபிள் டைம்ஸ் ஒருத்தர் கேட்கும் போது அதுக்கான ஆன்சர் இங்கே வச்சுருப்பான். சேம் திங் உங்கள் கடையில் சேல்ஸ் பாய்ஸ் இருக்காங்கன்னு அதே தான். ஒரு ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த பையன் ஜாயின் பண்ணியிருக்கான்னா மளிகை கடையனே வச்சுக்கோமே, பருப்பு அரிசி இதெல்லாம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு டைம் காமிப்பார். யார்? ஓனர் காமிப்பார். கரெக்டாக? ஓனரோ இல்லை ஆல்ரெடி அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சனோ காமிப்பான். ஃபஸ்ட்டு டைம் ஒரு கஸ்டமர் வரும்போது நீ போய் கேட்ப, சார் அரிசி எங்கே இருக்குது, பருப்பு எங்கே இருக்குது, பேஸ்ட் எங்கே இருக்குதுன்னு எல்லாம் கேட்பேன். ஆனால் செகண்ட் டைம் இன்னொருத்தன் வரான், அதே அரிசி எங்கே இருக்குன்னு அரிசி வேணும்னு கேட்டால் இவன் போய் திரும்பி எங்கே கேட்க மாட்டான். கரெக்டு தானே? இவனே எடுத்துருவான், இவனே அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவான். இதனால் என்ன ஆகுது, டைம் ரெடியூஸ் ஆகுது. என்ன டைம் ரெடியூஸ் ஆகுது, கஸ்டமர் டிலே ரெடியூஸ் ஆகுது, ப்ளஸ் உங்கள் அப்ளிகேஷனும் ஃபாஸ்ட் ஆகுது. புரியுதா? கரெக்டு தானே? ஓகே, நான் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ், இன்க்ரீஸ்ட் அவைலபிலிட்டி, டிசைன் ஃபார் செக்யூரிட்டி. இது எந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? RDS ஆல்ரெடி 6 சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன். 6 டேட்டாபேஸ் இன்ஜின் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதில் ரீட்ரிப்ளிகா எது சப்போர்ட் பண்ணும்? ரீட்ரிப்ளிகா சப்போர்ட்டட் பை MySQL, MariaDB, PostgreSQL, Oracle. இது எல்லா டேட்டாபேஸும் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் வந்துட்டு அரோராவும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த லிமிட்ஸ்? RDSக்கு லிமிட் இருக்குது. RDSக்கு லிமிட் இருக்குது. என்ன? It can go up to 5 read replicas primary, 5 read replicas per primary for restrict read after write consistency, read from the primary. So இப்போ read after writeனா என்ன? நீங்கள் எப்போ படிக்க முடியும்? ஃபஸ்ட்டு எழுதுனா தான் படிக்க முடியும். கரெக்டா? ரீடு ஆஃப்டர் ரைட், அப்போ ரைட்டுக்கு அப்புறம் தான் ரீடு வருது. ஓகேவா? ரைட் பண்ணால் தான் படிக்க முடியும். ஸோ அதனால தான் ரைட் ஆஃப்டர் ரீட். அதாவது ஒரு டேட்டாபேஸ் இங்கே வந்துருச்சு, ஒரு டேட்டா இங்கே வந்துருச்சுன்னா
இம்மீடியட்டாக இதுக்கு அசிங்க்ரனைஸ் காப்பி கொடுத்து வச்சுருக்கோம். என்ன கொடுத்துருவோம்? அசிங்க்ரனைஸ் ரிப்ளிகேஷன். ப்ரீவியஸாக நம்ம வந்து சிங்க்ரனைஸ் காப்பி பார்த்தோம் ஃபார் ஸ்டாண்ட் பை காப்பிக்கு. பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா? இங்கே தெரியுதா சிங்க்ரனைஸு? சிங்க்ரனைஸ்னா என்ன? ஃபாஸ்ட். சிங்க்ரனைஸ்னா என்ன? ஃபாஸ்ட். அப்போ அசிங்க்ரனைஸ்னா என்ன? சிங்க்ரனைஸ்னா ஃபாஸ்ட். இங்கே அசிங்க்ரனைஸ் இல்லை. ஸ்லோவாக யாராவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ரன்னிங் ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, ஓடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவரை என்கரேஜ் பண்ணுவீங்க. என்ன சொல்லுவீங்க? முடியும் வா வான்னு சொல்லிட்டு கம் ஃபாஸ்ட்னு சொல்லுவீங்களா? கம் ஃபாஸ்ட்னு சொல்லுவீங்களா? ஆமா. சரி, கம் ஃபாஸ்ட் ஓகே. இப்போ இன்னி அவரை மறுபடியும் அவர் கிட்ட வந்துட்டாரு, ஆனால் ஒரே ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லுவீங்க? ஆல்ரெடி கம் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டீங்க. என்ன சொல்லலாம்? ஃபாஸ்டா வராரு, இனி ஃபாஸ்டா வரணும். என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட், இனி ஃபாஸ்டா வரணும். என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? மோர் ஃபாஸ்டர் சார். மோர் ஃபாஸ்டர் கரெக்ட் தானே? மோர் ஃபாஸ்டர்னு சொன்னா தான் அவன் இம்ப்ரூவ் பண்ணுவான். இன்னி சேம் திங் தான். அசிங்க்ரனைஸ்னா மோர் ஃபாஸ்டர், சிங்க்ரனைஸ்னா ஃபாஸ்டர். ஓகேயா? அப்போ அதை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட வேலை ரீட் பண்ணுறது மட்டும்தான், இது ரைட் பண்ணாது. கரெக்டாக? அப்போ ரீடும் ரைட்டும் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ரீட் மட்டும் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்குமா? ரீட் மட்டும் பண்ணுறது தான் சார் ஃபாஸ்ட். ஓகே. ஓகே, ஸோ அதுதான் இங்கே ரீட் ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த RDS கேன் கோ அப் டு 5 ரீட் ரெப்ளிகாஸ். அதாவது ஒரு டேட்டா பேஸுக்கு 5 ரீட் ரெப்ளிகாஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் ஸ்ட்ரிக்ட் ரீட் ஆஃப்டர் ரைட் கன்சிஸ்டன்சி, ரீட் ஃப்ரம் த ப்ரைமரி. ஸோ இது ஆல்வேஸ் எப்படி போகும்? ரீட் ஆஃப்டர் ரைட் கண்டிஷனில் தான் போகும். ஓகே, ஏன்னா ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் ரீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், RDSஐ ஒரு பேக்கப் சொல்யூஷனாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறாங்க இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து ஆர்டிஎஸோட சிங்க்ரனைஸ் காப்பி, அதாவது ஸ்டாண்ட் பை காப்பி எங்கே வைக்கிறோம்? செகண்டரியில் வைக்கிறோம். அது ஒன்று. பேக்கப்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கப்னா என்ன? பேக்கப்னா ஏதாச்சும் ஒன்று இருந்து டெலிட் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் செக் பண்ணுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ இருக்கு, ஒரு 500 MB வீடியோ இருக்கு. ஓகே, 500 MB வீடியோ இருக்கு. அதை வந்துட்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அது என்னென்ன பண்ணுவீங்க? எங்கெங்கே வச்சுருப்பீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சிஸ்டத்தில் காப்பி வச்சுருப்பீங்க. எங்கெங்க வச்சுருப்பீங்கன்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் ஒரு காப்பி வச்சுருப்பீங்களா? ஆமாம் சார். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் எங்க வச்சிருப்பீங்க? ஃபோன்ல இருந்தா ஃபோன் மெமரியில் வச்சுருப்போம் சார். ஃபோன் மெமரியில் ஒன்று வச்சுருப்பீங்க, சிஸ்டத்தில் ஒன்று வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் க்ளவுட்லேயே சேவ் பண்ணிக்கலாம். க்ளவுட்லேயும் வச்சுருப்பீங்க. ஸோ 3 இடத்துல காப்பி வச்சுருக்கீங்க, கரெக்டா? ஸோ ஆமாம். நான் இப்போ சேம் திங் இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்ட் பை காப்பி வைக்கிறோம். எங்கே அவைலபிலிட்டி ஜோன் 2ல் ஒரு காப்பி. அடுத்து அதே ஆர்டிஎஸை ஒரு ஸ்னாப்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ ஏதாவது டெலீட் ஆயிடுச்சுன்னா திரும்பி நம்ம அங்கேருந்து எடுக்கிறதுக்கு ஸ்னாப்ஷாட்டை ஒரு காப்பி S3 பக்கெட்லேயும் வைக்கிறோம். நான் அந்த ஸ்னாப்ஷாட்டை இன்னொரு ரீஜனில் வைக்கிறோம். இன்னொரு ரீஜன் என்ன, இது இந்தியானா இது யூஎஸ் ஒரு ஆஸ்திரேலியா எங்கே வேணால் வைக்கலாம். இன்னொரு ரீஜன் ஒரு காப்பி S3 பக்கெட்டில் ஆர்டிஎஸ் வைக்கிறோம். இப்போ 3 காப்பி இருக்குது. ஏதாவது ஒன்று ஏதாவது ஆனால் கூட திரும்பி இன்னொரு இடத்துலேருந்து நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்டாக? நமக்கு இப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டரு, ஃபோனு, இன்னொன்று க்ளவுடு. கரெக்டாக? சேம் திங் இங்கேயும் பேக்கப் நம்ம கீப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸ்னாப்ஷாட் படிச்சிருப்பீங்களா? ஸ்னாப்ஷாட் எடுத்து அப்படியே அதை ரீயூஸ் பண்ண முடியும். ஓகே, எங்கேயாவது நம்ம லான்ச் பண்ணோம்னா அந்த இமேஜ் வச்சு அப்படியே நம்ம திரும்பி ரீகான்ஃபிகர் பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்னாப்ஷாட் அண்ட் பேக்கப் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் அமேசான் அரோரா வந்து இப்போ ஆர்டிஎஸ் விட டைனமோடிபி, அதாவது NoSQL வந்து ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அதானே சொன்னேன், இன்ஸ்டாகிராம் தான் ஃபாஸ்டா இருக்கும். கரெக்ட் தானே? அதேதான் இப்போ ஆர்டிஎஸ் டைப் தான் எனக்கு வேணும், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. அதாவது எனக்கு டைனமோடிபி NoSQL தேவையில்லை, எனக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சராகவும் இருக்கணும், ஆனால் அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த அமேசான் அரோரா. அதுக்கு தான் ஆர்டிஎஸ்காரன் ஒன்று கொடுத்துருக்கான், அமேசான் அரோரா. இந்த அமேசான் அரோரா இஸ் ஆல்சோ ஃபுல்லி மேனேஜ்டு MySQL அண்ட் Postgre compatibility relational database engine. அதாவது this Amazon Aurora is a serverless. Serverlessனா it is also a managed service. Managed serviceனா என்ன? ஆல்ரெடி இப்போ தான் சொன்னோம். மேனேஜர் சர்வீஸ்னா என்ன? மேனேஜ்டு பை AWS. ஸோ மற்றதெல்லாம் வேலையும் அவனே பார்த்துக்குவான். நம்ம வேலை வரும் நம்மளோட அப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான். Next, it is used for online transactional processing, OLTP, online transactional processing. மெயின்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பே, கூகுள் பே இதில் எல்லாத்துலேயும் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எடுக்க முடியுமா? ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஸோ ஆனால் அது ஒரு ப்ரொசீஜராக வருதா? நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு நீட்டாக ஒரு டேபிள் மாதிரி கூட கொண்டு வந்து காமிக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்ம இந்த அரோரா யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த அரோரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ஆர்டிஎஸை விட 3-4 மடங்கு ஃபாஸ்டராக இருக்கும். ப்ளஸ் இட்ஸ் அ மேனேஜர் சர்வீஸ். ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. ஆர்டிஎஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணும், எத்தனை டேட்டாபேஸ் இன்ஜின் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் எழுதியிருக்கீங்க நோட்டில்? எத்தனை டேட்டாபேஸ் இன்ஜின் சப்போர்ட் பண்ணும்? எத்தனை டேட்டாபேஸ் இன்ஜின் சப்போர்ட் பண்ணும்? 6 டேட்டாபேஸ் கேக்குறீங்களா? நீங்க எழுதிருக்கீங்களா ஆர்டிஎஸ் எத்தனை டேட்டாபேஸ் இன்ஜின் சப்போர்ட் பண்ணும்? MariaDB, MySQL இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லி 6 சார். 6.
ஆனால் இந்த அமேசான் அரோரா 2 தான் சப்போர்ட் பண்ணும். ஒன்று MySQL, another ஒன்று PostgreSQL. ஓகே, ஒன்று MySQL, another ஒன்று PostgreSQL compatible. இது 2 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட், இட் ப்ரொவைட்ஸ் 5 times of the throughput of MySQL. ஆனால் MySQL நார்மலை விட 5 times it will be more. Next, it is 3 times throughput of the PostgreSQL. PostgreSQL விட 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். MySQL விட 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நார்மலாக இருக்கிற SQL விட இது பல மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரே செகண்டில் சக்ஸஸ் ஆயிடுது. நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே எல்லாம் பண்ணுறீங்களா? எப்படி ஃபாஸ்ட்டாக ஆகுதா? ஆமாம் சார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், பேங்க்கில் எல்லாமே MySQL ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருப்பாங்கன்னு. அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. MySQL, PostgreSQL இது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட், replicates data 6 ways across their availability zones. Requires little change to your existing applications. ஸோ இது என்ன பண்ணுன்னா, யூஸ்வலாகவே காப்பீஸ் இருக்கும். கரெக்டாக எல்லா அவைலபிள் நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் ஒரு காப்பி இருக்கும். எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஒரு காப்பி இருக்கும். 3 அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஒரு காப்பி இருக்கும். ஆனால் அரோரா நெப்டியூன் இந்த 2 மட்டும் எல்லா டேட்டாவையும் 2 காப்பி வச்சிருக்கோம். எவ்வளோ? 2 காப்பி. ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல 2 சார்? ஆமாம், ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லையும் 2 காப்பி வச்சிருக்கோம். அது போக S3 பக்கெட்ல ஒரு காப்பி. ஆக மொத்தம் எதை பண்ணாலும் ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல இல்லை, எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் அரோரா யூஸ் பண்ணி அது உங்களுக்கு 7 காப்பி இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் RDS இல்லை வேறு EC2 இன்ஸ்டன்ஸ் எது எடுத்தாலும் 3 காப்பி தான் இருக்கும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. கரெக்டாக? பட் அரோரால 6 + 1 7 காப்பி இருக்கும் பை டிஃபால்ட். சார் ஒன்னொன்னுலயும் ஒரு காப்பி வச்சா அது ரீசன். 2 வைக்கிறது என்ன ரீசன் சார்? ஏன்னா எப்படியும் ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல 2 வச்சா திடீர்னு போயிடுச்சுனாலும் அது போனது தானே. அப்படி போனாலும் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே. அது 1 வச்சாலுமே அதனால கேட்குறேன். ஒரு 2 அவைலபிலிட்டி வைக்கிறாங்கல்ல. ஜோன் இருக்குன்னா அந்த அவைலபிலிட்டி ஜோனில் ஒரே ஒரு காப்பி வச்சுருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குமா, இல்லை செகண்ட் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குமா? நீங்கள் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது தான் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். எது ஃபாஸ்ட்டாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க சார். நார்மலாக எதை பண்ணாலுமே அமேசானை பொறுத்த வரைக்கும் எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஒரு காப்பி தான் வைப்பாங்க. ஆனால் இந்த அமேசான் அரோரா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், லேட்டன்சியே இருக்கக்கூடாது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் 2 காப்பி. இதில் 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று, நமக்கு யூஸ்வலாக 3 காப்பி இருக்கும், பட் இங்கே 7 காப்பி இருக்குது. இன்னொன்று, நார்மலாக இருக்கிற ஃபாஸ்ட்னஸை விட இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஃபெயிலியர் ஆனாலும் டக்குன்னு ஒரே செகண்டில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இமீடியட்டாக அடுத்தது ஸ்டார்ட் ஆயிடும். அது வெயிட் பண்ணாது. ஓகே, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். பட் இது என்னென்னா, இது கொஞ்சம் ஹை காஸ்ட்டு. யாருக்கு தேவையோ அவங்க யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட், ரெட்ஷிஃப்ட் இஸ் அ டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன? நான் இப்போ இந்த அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்வே எடுக்கிறோம். அந்த சர்வே எடுக்கிற டேட்டாலாம் எங்கே போடுவாங்க? ஃபஸ்ட்டு இந்த ரெட்ஷிஃப்ட்டில் போடுவாங்க. ரெட்ஷிஃப்ட் இஸ் அ டேட்டா வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ்னா என்ன? நம்ம இந்த அமேசான் வேர்ஹவுஸ்லாம் இருக்குல்ல. ஆமாம் சார். ஆமாம் சார். அங்கே என்ன இருக்கும்? எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குமா? எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே தான் எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே தான் இருக்கும். அங்கே இருந்தால் நம்ம எடுத்து அனலிட்டிக்ஸ் கொடுப்போம். அனலிட்டிக்ஸ்னால் என்ன? எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, இந்த குவான்டிட்டி அனலிட்டிக்ஸ் தான் கொடுப்போம். கரெக்டாக? இப்போது எல்லா ப்ராடக்டை பற்றின அனலிட்டிக்ஸ் கொடுக்கணும்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வரணுமா? அந்த இடம் தான் இந்த டேட்டா வேர்ஹவுஸ். Now, it is used mainly for analytics process. நான் இப்போ ஆல்ரெடி சொன்னதும் இல்லை.
அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ்ஸு, டேட்டா இப்போ டேட்டா அனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா, பவர் பிஐ, டேபிளு அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி, அதெல்லாம் என்ன டூல்ஸ்? பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ். வாட்? பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ். அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் தேவை. அந்த டேட்டா வேர்ஹவுஸ் தான் இந்த அமேசான் ரெட்ஷிஃப்ட். இது என்ன ஒரு ப்ளஸ்னா, இது எஸ்கியூஎல் தான் சப்போர்ட் பண்ணும். இது எஸ்கியூஎல் டைப்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் டைப்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சப்போர்ட் பண்ணாது. It stored very large data sets but store highly structured, frequently accessed data in the Amazon Redshift. So structured access தான் சப்போர்ட் பண்ணும். frequently accessed data டாப்ல வந்துடும். இது கூட நம்ம வந்து பிஐ டூல்ஸை கனெக்ட் பண்ணுவோம். பிஐனா என்ன சொன்னேன்? பவர் பிஐல இருக்குல்ல, பவர் பிஐ. பிஐனா என்ன? பிஐ எழுதி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். What? Business intelligent tools. Okay. Coming to the end of this section. யார் இருக்கா? Arnav can able to read. I think he will not be able to read. Ayman, can you read it? ஆர் பாலா நீங்களே ரீட் பண்ணிடுங்க. Okay, sir. Manage AWS database service, handle administration tasks so you can focus on your application. Amazon RDS support Microsoft SQL Server, Oracle, MySQL, PostgreSQL, Aurora, and MariaDB. Amazon RDS multi-user deployments provide high availability with automatic failover. You can have up to 5 replicas per primary database to improve Amazon RDS performance. Amazon Aurora is a fully managed MySQL and PostgreSQL compatible relational database engine. Amazon Redshift is a relational database offering for data warehouse. Okay. Next we are going for DynamoDB. DynamoDB. DynamoDB, I already told you, it's a non-relational database. So it's a fully managed non-relational database. Non-relational key value and document database service. Manager service என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. Manager is in a bank structure proper இருக்கும். Managed by AWS, கரெக்டா? ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, அவங்களே பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்கேலிங்கு, டியூரபிலிட்டி எல்லாமே டியூரபிலிட்டியில் ஸ்கேலபிலிட்டி எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. மெயின்டெனன்ஸு, ஸ்கேலபிலிட்டி எல்லாமே. ஸோ இது என்னென்னா, அது ஆல்ரெடி வெர்டிக்கல் ஸ்கேலிங். இது ஆர்டிஎஸ், இது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். Horizontal scaling na keep on right side, it will keep on adding the resources or it will be expanding horizontally. Next, key value தான் இங்க. இதன் document database type நான் already சொன்னதான். Performance at any scale, extremely high horizontal scaling capabilities.
serverless, that is event driven programming, serverless computing service. Which one is a serverless computing service? Your lambda function, correct? Event driven programming என்ன அர்த்தம்? ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கணும், ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கணும். ஈவெண்ட்னா ஒரு ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே சப்மிட்னு வருதா, சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே தேங்க்யூன்னு வருதா, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணோன்னே என்ன மெசேஜ் வரும்? தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங், தேங்க்யூ ஃபார் வருதா? அப்போது அந்த மெசேஜ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மெசேஜ் வந்து எப்படி வருது? பிகாஸ் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பின்னாடி எழுதியிருக்கோம். இந்த மாதிரி சப்மிட் பண்ணாங்கன்னா டேட்டாலாம் ஃபில் பண்ணி யூ ஹாவ் டு ஷோ திஸ் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை நமக்கு ஷோ பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி சப்மிட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் ட்ரிவன். என்டர்பிரைஸ் ரெடி, என்கிரிப்ஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல், பேக்கப்ஸ். என்டர்பிரைஸ்னா என்ன? என்டர்பிரைஸ் கம்பெனிஸ், அதாவது பிக் கம்பெனிஸ் will always have proper setup and everything. இப்போ உங்கள் டேட்டா has to be protected well. ஸோ ப்ரொடெக்டட் வெல்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க உங்கள் டேட்டாவை? உங்கள் டேட்டாவை யூஸ்வலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கீங்க, அந்த எக்ஸல் ஷீட்டை ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும், ஆனால் வந்து ப்ரொடெக்டட் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணணும். எப்படி சென்ட் பண்ணுவீங்க? எக்ஸல் ஷீட் பாஸ்வேர்டு போட்டு சாஃப்ட்வேரா? இல்லை பாஸ்வேர்டு போட்டு சென்ட் பண்ணுவீங்க, கரெக்டு தானே? கரெக்ட். அது ஒரு ஆமாம் என்கிரிப்ஷன் மாதிரி தான். இப்போ உங்களோட ஐ திங்க் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பில்லு வருது இல்லையா, அதில் என்ன போட்டு வருது? பாஸ்வேர்டு போட்டு தானே வருது. ஆமாம் சார் ஆமாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யாராவது ஒருத்தர் அதை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாலோ வேறு ஏதாவது கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ண என்ன ஆகும்? பாஸ்வேர்டு போட்டது என்ன ஆகும்? பாஸ்வேர்டு போட்டது நீங்கள் போய் பாஸ்வேர்டு லாக் இருக்குது, ஆனால் அதை போய் நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அது என்கிரிப்ட் ஆகிருக்கும். டெக்ஸ்ட் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கும், இல்லை இந்த சைனீஸ் லாங்குவேஜுக்கு மாறி இருக்கும். ஓகே, இதே நீங்கள் அன்லாக் பண்ணதை போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் நார்மலாக வேர்டு டு பிடிஎஃப் டு வேர்டு கரெக்டாக ஆகிருக்கும். ஓகேயா? ஸோ சேம் திங், உங்களுக்கு ஒரு டேட்டா வேணும், அது செக்யூராகவும் இருக்கணும், நீங்கள் ஹேவ் டு புட் என்கிரிப்ஷன். அந்த என்கிரிப்ஷனையும் டைனமோடிபியே பார்த்துக்கும். என்கிரிப்டட் ஆக்சஸ் கண்ட்ரோலு, பேக்கப்பு. எப்படி நீங்கள் அரோரால ஆர்டிஎஸ்லாம் எப்படி பேக்கப் இருக்கோ அதே மாதிரி we have a backup plan for this one also. Next, DynamoDB characteristics. அதோட characteristics என்ன? It works well for applications that having simple high volume data, high terabyte range. அங்க என்ன சொன்னோம்? low terabyte range சொன்னோம். இங்க high terabyte rangeனா petabytes இது வந்து ஒர்க் ஆகும். It might scale quickly. நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் ஆக்சுவலாக டைனமோடிபிக்கு? இன்ஸ்டாகிராம் சொன்னா? ஆமாம் சார். அப்போ இன்ஸ்டாகிராம், ஆமாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக? எத்தனை வீடியோ வந்தாலும் சரி அது வாட்டிக்கு ரன் ஆகிட்டே இருக்குது, கரெக்டாக? ஸ்கேல் குயிக்லி. இன்னும் எத்தனையோ பேர், ஒருத்தனே வந்து 300 வீடியோ 400 வீடியோ இல்லை 500 வீடியோ இல்லை 1000 2000 வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கானுங்க, கரெக்டாக? அது ஏதாவது வந்து ஸ்டாப் ஆகுதா? இல்லை டேட்டா பேஸ் ஃபுல்லுன்னு வருதா? எதுவும் கிடையாது. அது வாட்டிக்கு ஆடு வாங்கிட்டே இருக்கு. இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா சார்? ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னது? ஏன்னா நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி பலாயிரம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ரீல்ஸ். இல்லையே, ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகாது, அது வாட்டிக்கு போயிட்டே இருக்கு, இன்னும் வந்து போயிட்டே தான் இருக்கு. ரொம்ப ஓல்டு வீடியோ, அதாவது நீங்கள் போய் 10 இயர்ஸ் வீடியோவை போய் செக் பண்ணுங்க, அது டெலீட் ஆகிருக்கும். நீங்கள் சிலதெல்லாம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை போய் செக் பண்ணால் மேபி அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் டெலீட் ஆகிருக்கலாம்.
அதாவது நீங்கள் ஸ்டோரேஜில் படித்தோம்ல, கிளேஷியர் ஸ்டோரேஜ் கிளாஸஸ், அதே தான். do not need complex join. ஸோ ஏன் இந்த இதில் வந்துட்டு டைனமோடிபியில் இன்னொரு இதுன்னா, நீங்கள் மல்டிபிள் டேபிள்ஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் do not need complex joins. require ultra high throughput and low latency. ultra high throughput என்ன? throughputனா bandwidth, network bandwidth. அதாவது வீடியோ நல்லா ரன் ஆகும், நிறைய ரன் ஆகும். லோ லேட்டன்சி, லோ லேட்டன்சின்னு என்ன? சீக்கிரமாக ஆக்சஸ். Next, key features. என்ன key features? It's only no SQL tables. Items can have different attributes. Itemsனா என்ன? உங்கள் டேபிளில் இருக்கு இல்லையா, நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதெல்லாம் தான் attributes. அந்த attributesஸை நீங்கள் திரும்பி எப்போ வேணால் ஆடும் பண்ணலாம், ரிமூவும் பண்ணலாம். ஆடும் பண்ணலாம், ரிமூவும் பண்ணலாம், புதுசாகவும் ஆட் பண்ணலாம். இதே நீங்கள் நார்மல் SQL டேபிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டேட்டாவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் போய் இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும்னா அது பாசிபிள் கிடையாது. இப்போ பாசிபிள் சம்டைம்ஸ், பட் இருந்தாலும் அது ஸ்ட்ரக்சராக வராது. பட் இதே டைனமோ டிபியில் அப்படி இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீங்கள் எழுதுறீங்க. ஒரு 10 பேர்கிட்ட ஆல்ரெடி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 11வது ஆள்கிட்ட நீங்கள் ஃபோன் நம்பருக்கு அப்புறம் அட்ரஸ்ன்னு ஒன்று புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா, இது டேபிள் ஸ்ட்ரக்சராக வராது ப்ராப்பராக. ஏன்னா இது ஆடும் ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கியூஎல்ல. ஆனால் இதே டைனமோ டிபியில் அப்படி இல்லை. நீ எப்போ வேணாலும் புதுசாக இந்த மாதிரி ஆட்ரிபியூட் அட்ரஸ் வேணும், அடுத்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இதே டேபிளில் எனக்கு அவனோட யூஜி டிகிரி வேணும், பிஜி டிகிரி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதான் சொன்னால் ஐட்டம்ஸ் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் இன்மெமரி கேஷிங். இன்மெமரி கேஷிங்னா என்ன? குக்கீஸ், உங்களோட ப்ரௌசர் ஸ்டோர் ஆகுதா, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணுதா ஆட்டோமேட்டிக்காக? அது கேட்கும், ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வாட்டிக்கு ஸ்டோர் பண்ணிடும். கரெக்ட். எதுக்காக ஸ்டோர் பண்ணுது? உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை, உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது அது அப்படியே ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி வந்தால் நீங்கள் அதே பேஜ் வந்தால் நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம கேஷிங் சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட், சப்போர்ட் ஃபார் பீக்ஸ் ஃபார் மோர் தென் 20 million requests per second. சப்போர்ட் ஃபார் பீக்ஸ் ஃபார் 20 million requests per second அதை அக்செப்ட் பண்ணும். இதே எழுதிக்கங்க. ஆனால் டைனமோ டிபி 20 million requests per second. அதனால தான் இன்ஸ்டாகிராம்னு நான் சொன்னேன். ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் பர் செகண்ட். இப்போ இந்த நிமிஷம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் யூஸிங் இன் அ செகண்ட். கரெக்டா? மணி என்ன 8:45 ஆச்சா? இப்போ 8:45க்கு இன்ஸ்டாகிராம் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காரு நமக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அதே 8:45க்கு எத்தனை பேர் போய் பேங்கிங் ஆப்பை உட்காந்து லாகின் பண்ணுவான்னு தெரியாது. பட் டெஃபினட்டாக இதை விட அது கம்மியாக தான் இருக்கும். கரெக்டா? Now here we see the DynamoDB data model. நான் சொன்ன மாதிரி யூசர், ஆர்டர், ஒரு டேபிள் நேம், attributes. இந்த attributes are called data elements sorted as attributes. Now partition key. Partition key na nothing but உங்க primary key. Primary key தான் partition key. Next, second one, another one we can use it called sort key. Sort key na என்ன? Sorting key na என்ன பண்ண போகுது? சார்ட் பண்ண போகுது. என்ன சார்ட் பண்ண போகுது? A to B, A to Z சார்ட் பண்ண போகுது. உங்களோட காலேஜ் அட்டெண்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா சார். அதுல ஆல்பபெட்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா? ஆமா சார். ஆல்பபெட். ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க ரோல் நம்பர் முன்னாடி ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று வாங்குவாங்க. என்ன அது ரெஜிஸ்டர் நம்பர்? நீங்க ஃபீஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸை ஜாயின் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் நம்பர். ஓகே. ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களதெல்லாம் டிஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அடுத்தடுத்து இருக்காது, தள்ளி தள்ளி இருக்கும். ஓகே.
இது ரெஜிஸ்டர் நம்பர், அவன் எப்போ ஃபீஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேமை அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க A to Zக்கு. கரெக்டாக? இதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று போடுவாங்க, அதுதான் கால்டு ரோல் நம்பர். கரெக்டாக? ரோல் நம்பர் எதுக்கு? இப்போ அரேஞ்ச் பண்ண டேட்டாலேருந்து நான் ஆர்டர் பண்ணி 1 2 3 போட்டுக்கிறேன். இப்போ எப்போ வந்தாலும் என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரோல் நம்பரை வச்சு எந்த இடத்துல வருவான். இதே ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான். கரெக்டா? ஸோ சேம் திங் here in this DynamoDB we have primary key. Instead of that we have primary key. The exact is called partition key. We also call it as hash key. இந்த hash key plus sort key, hash sort சேர்ந்தது தான் வந்து compound key. அதை இங்கே மென்ஷன் பண்ணல, சிபியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈச் ரோனா என்ன, ஈச் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, இங்கே நேமு, இங்கே இமெயில் ஐடி, இங்கே ஃபோன் நம்பர் அப்படின்னா இங்கே இவங்களோட டேட்டா கொடுத்துருப்பாங்களா? இங்கே இந்த ஸ்டூடெண்டோட டேட்டா அவங்க கொடுத்துருப்பானா? அப்போது இதைத்தான் நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறோம், எங்கே டைனமோடிபியில் என்ன சொல்கிறோம், as called as items. இதே நீங்கள் ஆர்டிஎஸ்ல போய் இதே பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎஸ்ல இது என்னன்னு சொல்லுவோம், இதை வந்து டியூப்பிள்னு சொல்லுவோம், ஆர் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்சனோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அது பேர் டியூப்பிள் ஆர் டப்பிள், நிறைய பேர் சொன்னால் ரெக்கார்டு. ஓகே, ரெக்கார்ட் ஆர் டியூப்பிள். ஆனால் இங்கே in DynamoDB we say it as items. Now table is a collection of data elements. ஓகே, இதை நோட் பண்ணிக்கிங்க, ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்ட்டிஷன் கீனா என்ன, இந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் எழுதிக்கணும். Partition key, data elements are attributes, table means collection of data elements, item means இது sort key. ஓகே. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க டக்குன்னு. ஓகே. டைனமோடிபி அது முடிக்க பார்ப்போம். டன்னா? எழுதிடு. ஓகே. ஸோ DynamoDB global table, DynamoDB global table. global table என்ன, globalனா என்ன, குளோபல்னா என்ன, வேர்ல்டு. கரெக்டா? குளோபல் டேபிள் அப்படின்னா ஒரு மாஸ்டர் டேபிள் ஒரு இடத்துல வச்சுட்டு அதோட காப்பியை மற்ற இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே தெரியுதா, ரிப்ளிகானா ரிப்ளிகேஷன். ஓகே, குளோபல் டேபிள்ஸ் ப்ரொவைட் மல்டி ரீஜன் மல்டி மாஸ்டர் டேட்டாபேஸ். இப்போ எதுக்காக இந்த இடத்துலலாம் மல்டிபிள் டேட்டாபேஸஸ் வைக்கணும், ரிப்ளிகேஷன் வைக்கணும்?
இப்போ நீங்கள் கூட அந்த அரோராவில் கேட்டிங்களே எதுக்கு இத்தனை காப்பி வைக்கிறாங்க, முதல்ல எதுக்கு இத்தனை காப்பி வைக்கிறாங்க. இப்போ அது வந்து அது அட்லீஸ்ட் ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் வைக்கிறாங்க, அது பேக்கப் காப்பி. பட் இப்போ ஒரு டேபிளே வந்து என்டையர் டேபிளே 3 இடத்துல வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட்டில் ஒன்று, யூஎஸ் யூரோப் சென்டரில் ஒன்று, யூஎஸ் வெஸ்ட்டில் ஒன்று வைக்கிறாங்க. எதுக்காக இதை வைக்கிறாங்க? அதான் ஒரு சர்வரு ஒரு டேட்டா சென்டரே காலியானா பேக்கப் இல்லை, இது வந்து குளோபல் காப்பி. நீங்கள் இங்கே ஒன்றுன்னு சேஞ்ச் பண்ணால் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு மாறும். ஓகே, ஏதாச்சும் ஒண்ணுத்துல கொடுத்தா எல்லாமே டிட்டோவா மாறும்ன்றீங்களா சார்? ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்குறேன். இது வந்து இது ஆக்சுவலாக வந்து குளோபல் டேபிள் கிடையாது, பட் நான் இதை அரோராக்கே சொல்கிறேன். இப்போ ஆர்டிஎஸ் அரோரா எடுத்துக்கலாம். அரோரா ஆர்டிஎஸ்ல 5 ரிப்ளிகேஸ் இருக்குது, அரோராவில் 15 ரிப்ளிகேஸ் இருக்குது. இப்போது ஆன்லைன்லேயே நான் சொன்ன மாதிரி அரோராவில் 7 காப்பி இருக்குமா? கரெக்டாக நான் 7 காப்பி இருக்குமா? அரோராவில் 7 இருக்கு. ஆமாம். இப்போ நான் இங்கே ஒரு காப்பியில் ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் ஒன்றை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? எல்லா இடத்துலையும் அந்த காப்பி மாறிடும். தெரியுதா? எங்க 100 மாறி இருக்கு, தெரியுதா டக்குன்னு? இப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது? இங்கே பார்த்துட்டே வந்தாங்கன்னா தெரியும். இங்கே என்ன இருக்குது? இது பேர் என்ன? கிளவுடு. தெரியுதா? கிளவுடு. ஆமாம் சார், ஆமாம். இப்போ நான் இங்கே டைப் பண்ணி முடித்த உடனே அங்கே பாருங்கள், தெரியுதா? சேவிங், சேவ்டு டு ட்ரைவ். ஒரு செகண்ட் தான் இது, மில்லி செகண்டில் நடக்குதா? நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் இமீடியட்டாக அது சேவ் ஆகுது, க்ளவுடுக்கு போய் அப்டேட் ஆகுது. கரெக்டாக? ஸோ சேம் திங் இந்த குளோபல் டேபிளும் அப்படி தான். 3 காப்பி இருக்கு. லெட் அஸ் கீப் திஸ் ஒன். குளோபல் டேபிள், இது வந்து ரீட் ரெப்ளிகா. ஓகே, குளோபல் டேபிள், இது வந்துட்டு டைனமோ. அவ்வளோதான். ஸோ நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் இமீடியட்டாக எனக்கு எங்கே ஆகணும்? மற்ற 2 குளோபல் டேபிள்லையும் சேஞ்ச் ஆகணும். யூஎஸ் வெஸ்ட், யூஎஸ் ஈஸ்ட், யூரோப் சென்ட்ரல். ஓகே, இது எப்படி நடக்குது? இமீடியட்டா நடக்குதா கிளவுட்ல? கரெக்டா? ஆமாம் சார். ஸோ இதுக்கு தான் இங்கே வரோம். இப்போ எதுக்காக இந்த காப்பி வைக்கிறோம்னா 2 விஷயம். ஒன்று, உங்கள்கிட்ட ஒரு காப்பி எல்லா இடத்துலையும் இருக்கு. 2வது, இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணும் இந்த டேபிளை. அப்போ இது எங்கே இந்த ரெக்வஸ்ட் போகும்? ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணும் இந்த டேபிளை, இந்த டேட்டா பேஸை. ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் எங்கே போகும்? ஃபஸ்ட்டு நியரஸ்ட் காப்பி தான் போகும். எங்கே போகும்? ஃபஸ்ட்டு நியரஸ்ட் காப்பி. இதே ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணும் இந்த டேட்டா பேஸை, எங்கே போகும் ஃபஸ்ட்டு? அது இந்த பக்கம் போகும். இதே நார்த் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணும் இந்த டேட்டா பேஸை, எங்கே போகும்? யூஎஸ் வெஸ்ட் போகுமா, ஈஸ்ட் போகுமா? எது நார்த் சைடு சொல்றீங்க சார்? எது பக்கம்? இங்கிருந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணும் இந்த டேபிளை, எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இந்த ரெக்வஸ்ட் போகும்? எந்த டேபிளுக்கு போகும்? 3 டேபிள் இருக்கு. இங்கிருந்து ஒருத்தன் போறான் நார்த் அமெரிக்காலேருந்து. நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் இந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணணும். எந்த டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் போகும்? நியரஸ்ட்ல தான் சார், அது ஈஸ்ட். ஈஸ்ட் தான் போகும். கரெக்டா?
இதே இங்கிருந்து ஒருத்தன் ஆக்சஸ் பண்ணுவோம், எங்க போவோம்? அங்கிருந்து யூஎஸ் வெஸ்ட். சரி, இங்க இருந்து ஒருத்தன் ஆக்சஸ் பண்றான் கனடால இருந்து, அதுவும் யூஎஸ் வெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, ஃபாஸ்ட் லோக்கல் ரீட் அண்ட் ரைட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் குளோபல் அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷனோட காப்பி மல்டிபிள் பிளேசஸில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம குளோபல் ஆக்சஸ் போடுறோம். குளோபல் ஆக்சஸ் ப்ரொவைட் மல்டி ரீஜன் மல்டி மாஸ்டர் டேட்டாபேஸ். ஓகே, மல்டி ரீஜன் as well as multiple master database. So use case 1 you can able to see இந்த கேமிங் போர்டில் வருதுல்ல, கேம்ஸ்லாம் வருதுல்ல. நீங்கள் டெம்பிள் ரன் எடுக்கிறீங்களா? டெம்பிள் ரன் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். அப்போ அதில் என்ன ஆகுது, ஒருத்தன் ஓடுறான், அவன் வந்து அந்த காயினையும் கேட்ச் பண்ணும், மேலே ஸ்கோரும் அப்டேட் ஆகணும். கரெக்டாக? இந்த மாதிரி கேமிங் அப்ளிகேஷன்ஸுக்கு மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டைனமோ டிபி. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி 20 மில்லியன் பர் ரெக்வஸ்ட்னால் எதில் வரும்? கேமிங் சர்வரில் தான் நிறைய வேணும். பப்ஜிலாம் யூஸ் பண்ணுறாங்களா? அது எத்தனை பேர் விளையாடணும்? எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம். ஆனால் எல்லாருக்கும் ஆக்சஸும் வரணும், வீடியோ ரன் ஆகணும், ஸ்கோர் அப்டேட் ஆகணும், எல்லாமே நடக்கணும். அதுக்கு ஆர்டிஎஸ் போட்டால் வேலைக்கு ஆகாது. என்ன தேவை? டைனமோ டிவி தேவை. கேமிங் சர்வர் ஆட் பண்ண வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, டைட்டில், ஸ்கோர் இது எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த லீடர் போர்டு அண்ட் ஸ்கோரிங்கும் அப்டேட் ஆகும். அப்போ அந்த அளவுக்கான ஃபாஸ்ட்டாக ஒரு டேட்டாபேஸ் தேவை. அதுதான் டைனமோ டிவி. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், உங்களோட ஷாப்பிங் கார்ட் இருக்குது, டெம்பரரி டேட்டா ஆன்லைன் கார்ட்டில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர்ஸ் வந்துட்டு எல்லா மொபைல்லேருந்தும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் வருது, அதாவது உங்களோட அந்த சர்வருக்கு வருது. அதை அப்படியே நீங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் பண்ணுறீங்க. பட் ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது, அங்கே இமேஜஸ் காமிக்கும், தெரியுமா? அந்த ப்ராடக்டோட இமேஜ் காமிக்குதா? நீங்கள் ஆட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் என்ன வாங்க போகிறீங்கிற இமேஜ் காமிக்குமா? பண்ணா என்ன, அது டைனமோ டிவி. இமேஜ் காமிக்குது அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அது டைனமோ டிவி. அந்த ஆன்லைன் ஆர்டர் ப்ராசஸிங் இன்னொரு சர்வர் மூலமாக நடக்கும். பட் டேட்டாபேஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? டைனமோ டிவியில். இது ஒரு யூஸ் கேஸ். நெக்ஸ்ட், டைனமோ டிவி கன்சிஸ்டன்சி ஆப்ஷன். கன்சிஸ்டன்சினா என்ன? கன்சிஸ்டன்ட்னா சேம், கன்சிஸ்டன்ட்னா ஒரே ஈக்குவலாக. ஸோ ஈவென்ச்சுவலி இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரீட் ரிப்ளிகா கொடுத்து ஒரு டேட்டாபேஸ் கொடுத்து சர்வ் பண்ணால் என்ன ஆகும்? இதுதான் டிஃபால்ட். ஆல் காப்பீஸ் ஆஃப் டேக் யூஸ்வலி ரீச் கன்சிஸ்டன்சி வித் 1 செகண்ட். 1 செகண்ட்னா என்ன? ஃபஸ்ட்டு இவனுக்கு வரும், அடுத்து இவனுக்கு வரும், அடுத்து இவனுக்கு வரும். ஏன்னா இந்த கேப் தான் அந்த டிஸ்டன்ஸ். கரெக்ட் தானே? இப்போது எல்லாத்துக்கும் நான் ஒரே டைம்லேயே கொடுக்கணும் ஆக்சஸ்ஸு அப்படின்னா நீங்கள் டைனமோ டிவி ஸ்விட்ச் இஸ் ஆப்ஷனல், நம்ம கொடுக்க முடியும். யூஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் தட் require all reads results that reflects all the writes before read. நம்ம அன்றைக்கே சொன்னோம்ல, ரைட் மீன் ப்ரீவியஸாக சொன்னோம்ல, ரீட் ஆஃப்டர் ரைட் ஆக்சஸ் கொடுக்கணும். ரீட் ஆஃப்டர் ரைட், அதாவது ஏதாவது ரீட் ஆயிடுச்சுன்னா, ரைட் ஆயிடுச்சுனாலே இமீடியட்டாக இங்கே ரீட் ஆயிடணும். எல்லாத்துலேயுமே ரீட் ஆஃப்டர் ரைட். read after write. Okay, இதான் consistency option. Coming to the end of this section, can I just read it? Bala? Amazon DynamoDB is a fully managed non-relational key value and document NoSQL database service. DynamoDB is a serverless, provides extreme horizontal scaling and low latency. DynamoDB global tables ensure that data is replicated to multiple regions. DynamoDB provides eventual consistency by default. In general, it is fully consistent for reads 1 second after the write. Strong consistency is also an option. Yes, by default 1 செகண்டில் ரிப்ளிகேட் ஆயிரும்.
பட் ஸ்டில் நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும், ஒரு செகண்ட் கூட டிலே ஆகக்கூடாதுன்னா நீ புட் ஸ்ட்ராங் கன்சிஸ்டன்சின்னு சொல்றேன். ஓகே. டேட்டாபேஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓகே. நான் ஓகே சார். உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பலன்னு நினைக்கிறேன். நான் 4th டாக்குமெண்ட் அனுப்புறேன். அனுப்பிடுங்க, இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் சார். இந்த வாட்டி எடுத்து பார்க்கும்போது நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே சார். ஓகே கைஸ். ஸோ வில் see you ஓகே, on தேங்க் யூ next week. நெக்ஸ்ட் வீக் விநாயகர் சதுர்த்தின்னு நினைக்கிறேன். ஓகே. நான் அது உங்களுக்கு இன்ஃபார்ம் ஓகே, பண்ணுறேன். என்னன்னா அப்டேட் பண்ணிடுங்க சார். நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. இன்கேஸ் நான் இப்போ வரேன். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். பை. பாய் சார். பாய் பாய். பாய் ஐமன்.